सीतापदे राम 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 ஸ்ரீல பிரபாத்துக்கு ஜெய். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பகவான் பரமஹம்சர்களால் தான் ராசலீலையை புரிந்து கொள்ள முடியும். பரமஹம்ச நிலைக்கு உயர்வதற்காக தான் இந்த படிப்படியாக பாகவதம் பயில்வது, 1ஆவது ஸ்கந்தத்தில் 9ஆவது ஸ்கந்தம் வரைக்கும். அதனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, காயத்ரி மந்திரத்தை ஜெபிப்பதில் சித்தி அடைந்தவர்கள் இந்த பகவானுடைய அந்தரங்க லீலைகளை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி படைத்தவர்களாக இருப்பாங்க. அதாவது பரமஹம்ச நிலைக்கு ஒருத்தர் யார் உயர்றாங்களோ பக்குவத்தில், அவர்களால் புரிந்து கொள்ள முடியும். காயத்ரி மந்திரத்தில் வெற்றி அடைந்தவர்கள் யாரும் அவர்களால் புரிந்து கொள்ள முடியும். அந்த பிரம்ம சித்தி ஏற்படுறவங்களுக்கு, அதாவது காயத்ரி மந்திரத்தை ஜெபிக்கிறவங்களுக்கு. அதே சமயத்தில் ஒரு சத் சங்கத்தினாலையும் அந்த பியூரிஃபிகேஷன் அடைய முடியும். அதனால்தான் ஒரு சாதுக்கள் வாக்கில் பாகவதம் படிப்படியாக பொறுமையாக கேட்குற அந்த பொறுமை வேணும். ஸ்ரவணம், நிறைய பாகவதம் கேட்கணும். வைஷ்ணவர்கள் வாக்கில் பாகவதம் கேட்டு குருஷீட பரம்பரையில் வரக்கூடிய பாகவதம் மட்டும் கேட்கணும், வேறு எதுவும் கேட்கக்கூடாது. அப்படி படிப்படியாக ஒரு ஸ்லோகமாக பக்குவமாக புரிஞ்சிக்க அந்த மனப்பக்குவ நிலை ஏற்பட்டு, அப்புறமா ராசலீலையில் புரிந்து கொள்ளக்கூடிய தகுதி வாய்ந்த பிறகு தான் ராசலீலையை நெருங்கணும். இல்லைனா சிவன் விஷத்தை சாப்பிட்டார், நம்மளும் விஷத்தை சாப்பிட்ற மாதிரி தான் ஆகிடும். விஷப்பரிச்சை கூடாது. அதனால்தான் நமக்கு என்ன விதிக்கப்பட்டதோ அந்த பொறுமையோடு அந்த பக்குவத்தோடு, இந்த சமயத்தில் நமக்கு என்ன பக்குவம் இருக்கும் ஆரம்ப நிலையில், அந்த பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி குருநாதர்கள் நம்மளுக்கு கொடுப்பாங்க. அப்படி ஏன்னா அது உயர்ந்த விஷயம், ரொம்ப மகிமையுடைய விஷயத்தை நம்ம அல்பமாக நினச்சிட்டோம்னா அது அதனால் நம்ம பிரயோஜனம் இல்லைன்றது மட்டும் இல்லாமல் ஒரு அபச்சாரமாயிடும். ஏன்னா இது உன்னதமான லீலைகள், பகவானுடைய லீலைகள். அது நெருங்குவதற்கு ஒரு தகுதி வேணும். அந்த தகுதிகளை நம்ம வளர்த்துக்கிறதுக்கு தான் சத் சங்கம் வேணும். சத் சங்கத்தில் சொல்லக்கூடிய அந்த உபதேசங்கள், அந்த வரைமுறைகள், அவைகளை சரியாக கடைபிடிச்சுட்டு முறையாக போனோம்னா நாம் அதை நெருங்கிறதுக்கான பூர்ண தகுதிகள் நமக்கு கிடைக்கும். ஏன்னா கலியுகத்தில் எல்லாமே கல்மஷ சித்தானாம் இல்லையா? அதனால் நம்மளுக்கு எடுத்த உடனே தகுதிகள் கிடையாது. ஒரு குரு வழிகாட்டுதல் மூலமாக முறையாக பயின்றால்தான் அந்த 10ஆவது ஸ்கந்தத்தில் நெருங்கத்துக்கான தகுதிகள் நமக்குள்ளே உண்டாகும். அப்போ நம்ம நெருங்கி போகும்பொழுது அது அவ்வளவு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தான் தோண்டித்தனமாக அவர் என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, என் இஷ்டமாக நான் படிப்பேன் அப்படின்ட்டு நாம் பண்ணோம்னா அது எந்த பலனையும் கொடுக்காது. கிருஷ்ண பக்தியும் நமக்குள்ளே உண்டாகாது. அந்த அப்படியே உண்டானாலும் நிரந்தரமாக இருக்காது. ஏதோ காற்றோடு போன மாதிரி இருக்கும், அவ்வளோதான். திடீர்னு கிருஷ்ண பக்தி வரும், திடீர்னு அவள் தான் தூக்கி போட்டு போயிடும். ஆனால் ஒரு குருனுடைய பாதையில் போகும்பொழுது எதுவுமே நிரந்தரமாக தக்க வைத்து கொள்ள முடியும். ஏன்னா நீ பரிபக்குவம், அந்த பர்ஃபெக்டான பரிபக்குவம் வந்தபோது உன்னை விட்டு அது நீக்காது. அதனால் மகான்கள் கடைப்பிடித்த பாதையில் அந்த முறைகளை பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு அப்படி நம்ம மைண்டை பரிசுத்தப்படுத்தின்னு சொன்னால் அதுக்கு பிறகு நீ அந்தரங்கமான விஷயங்களில் கிருஷ்ணனுடைய லீலைகளில் நீ தாராளமாக பங்கு கொள்ளலாம். நம்ம தியானத்துக்கு ஆஸ்பதமாகிடாது. அதனால தான் உத்தவர் அவ்வளோ ஞானத்தை கற்றார், தான் பக்குவம் அடைஞ்சுதான் நினச்சிட்டு அங்கே போகிறார் கோபிகள் இடத்துல. அவருடைய பக்தியை பார்த்து தான் ஆச்சரியப்படுறார். அதற்கு பிறகு தான் இதுக்கு மேலே பிரகஸ்பதியின் மூலமாக உபதேசம் பெற்ற ஞானத்தை விட இதுக்கு மேலே ஒரு ஞானம் கற்றுக்கணுன்னா அது கோபிகள் இடத்துல கிருஷ்ணர் அனுப்புகிறார். அங்கே போன பிறகு தான் உண்மையான பிரேமன்னா என்னன்னே தெரிஞ்சுக்கிறார். அது மாதிரி நம்ம எல்லாம் தெரிஞ்சிருக்கலான்னா கூட ஒரு குரு வழி வேணும். கோபிகளே குருவாக இருந்தார்கள் உத்தவருக்கு, இல்லையா? அதனால் நம்ம ஸ்ரீல பிரபுபாதா மாதிரி ஒரு சிறந்த குருநாதர் கிடைப்பாரா, ஜெகத்குரு. அவருடைய வழிகாட்டுதலின்படி நம்ம படித்தோம்னா நம்ம பர்ஃபெக்ட்.
நம்ம ஞானத்தில் நிறைய இடைச்செருகளோ நம்ம சொந்த அபிப்பிராயத்தையோ உள்ளே நுழைக்காமல் இருந்தாலே போதுமானது. அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டால் போதும், வேறு ஒன்றுமே தேவையில்லை. சரி, இப்போ நம்ம என்ன சொல்கிறாருங்க, ஃபஸ்ட்டு ஒரு கட்டிடத்துக்கு உதாரணம் சொன்னார். ஒரு கட்டிடத்தில் மூளை முடுக்க உள்ள விஷயங்கள்லாம் ஒரு சூப்பர்வைசிங் பண்ணக்கூடியவருக்கு எல்லாமே தெரியும். அந்த சித்தாள் கொத்தனார் அவங்க என்னெல்லாம் செய்கிறாங்க, அதெல்லாம் என்னென்ன நடக்குது எல்லாமே சூப்பர்வைசிங் பண்ண அவர் எந்த வேலையும் செய்யறதில்லை. ஆனால் அவருக்கு எல்லாம் மேல் கண்காணிப்பில் இருக்கிற அவருக்கு எல்லாமே தெரியும். அதுபோல் கிருஷ்ணருக்கு தன் தேவர்கள் மூலமாக இந்த உலகத்தை பிரபஞ்சத்தை நடத்துகின்ற கிருஷ்ணருக்கு இந்த மூளை முடுக்குகள் என்னென்ன நடக்குதுன்னு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் அவருக்கு வந்துடும். எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் அவருக்கு வந்துடும். எல்லா மெசேஜஸும் அவருக்கு இப்போ வாட்ஸ்அப்பில் போய் சேர்ந்துடும் பகவான் கிருஷ்ணருக்கு. அதே சமயம் பகவான் நேரடியாக கண்காணிப்பின் மூலம் பரமாத்மா ஸ்வரூபத்திலையும் பரபிரம்ம ஸ்வரூபத்திலும் நேரடி கண்காணிப்பிலையும் பகவான் ஈடுபடுகின்றார். அது மறைமுகமான தேவர்கள் மூலமாகவும் அறிந்து கொள்கிறார் பகவான். அப்போது அன்வயாத்து வெதிரேகம், அப்போ நேரடியான தொடர்பும் பகவானுக்கு உண்டு. இந்த பிரபஞ்சத்தில் மறைமுகமான தொடர்பும் பகவானுக்கு உண்டு. அதுதான் இங்கே சொல்கிறார், ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். அதுக்கப்புறமா பகவான் தங்க சுரங்கம் எல்லையற்ற தங்கம். அதில் சின்ன 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 கொஞ்சம் தங்கம் எடுத்துகிட்டு அந்த தங்கத்தினால ஹாரம் செய்கிறோம், வளையல் செய்கிறோம் இல்லையா, மோதிரம் செய்கிறோம், பல விதமான பொருள்கள் செய்கிறோம். ஆனால் அது எங்கேருந்து உற்பத்தி ஆச்சு? பெரிய தங்க சுரங்கத்துலேருந்து உற்பத்தியான சின்ன சின்ன மோதிரம், ஹாரங்கள், செயின் எல்லாமே சொல்கிறோம் இல்லையா, வளையங்கள் எல்லாம் சொல்கிறோம். ஆனால் தன்மையில் பார்த்தா அதுவும் தங்கம் தான், இதுவும் தங்கம் தான். ஆனால் என்னாச்சு, அளவில் வேறுபட்டதாக இருக்கிறது. தங்க சுரங்கம் எவ்வளோ பெருசு, அது அளவிட முடியாதது. ஆனால் இந்த வளையல், மோதிரம் இவையெல்லாம் அளவுக்கு உட்பட்டது இல்லையா. அது மாதிரி தான் பரிபூர்ணமான மெய்ப்பொருளால் ஏக காலத்தில் ஒன்றாகவும் வேறாகவும் இருக்கிறது. அந்த மெய்ப்பொருளோடு எதுவும் சமமானதல்ல, சுதந்திரமானதும் அல்ல. நாமெல்லாம் பகவானை விட்டு பிரிந்த அம்சங்கள். பகவானுடைய தன்மைகள் நமக்குள்ளே இருக்குது, ஆனால் கலங்கப்பட்டு இருக்குது. நம்மளாம் ஜீவாத்மாக்கள் அத்தனை பேரும் பகவானை விட்டு பிரிந்த பகவானுடைய அம்சமாகிய ஆத்மாக்கள். ஆனால் அளவில் வேறுபட்டு இருக்கிறோம். எப்படி ஒரு பெரிய தங்க சுரங்கத்துக்கும் சின்ன மோதிரத்துக்கும் வித்தியாசம் இல்லையா, அது மாதிரி வேறுபட்டு இருந்தாலும் ஆனால் தன்மைகள் அதே தன்மைகள் உண்டு. அதே தங்கம் ஜொலியொலிப்பு, அந்த அதெல்லாம் இந்த ஜீவாத்மாவுக்கும் உண்டு. ஆனால் அளவில் சிறியதாக காணப்படுகிறது. அப்படி புரிஞ்சுக்கணும். அதனால் பகவானுக்கு சமமாக யாருமே ஆகிட முடியாது. நான் பகவான் ஆகிட்டேன். இப்போ நிறைய அவதாரங்கள்லாம், அதான் சில பிரபுபாதா சொல்கிறார், கல்கட்டாவில் தினமும் ஒரு அவதாரம் உருவாகுது. அது எங்கேருந்தான் வராங்கன்னு தெரியல. போல் அவதாரங்கள், நான் ஒரு அவதாரம். மக்கள் அதுக்கு வரவேற்பு தெரிவித்தா உடனே மக்கள் என்ன பண்ணுவாங்க, மக்கள் கொண்டாடுற என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஒரு ஆசை வருது இல்லையா. நம்மளை அவதாரம் சொல்கிறாங்களே, நம்மளுக்கு பாத பூஜைலாம் பண்ணுறாங்களே, நம்மளுக்கு புஷ்பாபிஷேகம்லாம் பண்ணுறாங்களே, அவ்வளோதான் நம்ம அவதாரம் ஆகிடுவோம். இதெல்லாம் காசை அவமானமாக நம்மளுக்கு காசு வருது, அவ்வளோதான். நிறைய டொனேஷன்ஸ். அப்போ நிறைய பேர் அவதாரங்கள் இப்போ கிளம்பிட்டாங்க, எக்கச்சக்க அவதாரங்கள் கிளம்பிட்டோம். இது கலியுகம். பகவானே கலியுகத்தில் இப்போ அதனால தான் அவதாரம் பண்ணுறதில்ல. ஏன்னா நிறைய அவதாரங்கள் வரப்போகிறாங்க. மனுஷன் தானே அவதாரம் சொல்லிக்க போகிறான். நாம் எதுக்கு ஒரு அவதாரம் பண்ணணும் அப்படின்னு பகவான் அப்படியே கவனம் விலகிட்டான் போல இருக்கு. சகடே நிகடே ஸ்தித புண்டரிகாக்ஷன் தன் புண்டரி தாமரை கண்களால் பார்த்து கொண்டு வேடிக்கை போகிறான். ஏன்னா பகவான் காலத்துலேயே ஒரு அவதாரம் உருவாயிடுச்சு தெரியுமா. பவுண்டரிக வாசுதேவன் அப்படின்னு ஒரு வாசுதேவன். கிருஷ்ணனை மாதிரியே இருப்பான் அவன். சூடெல்லாம் போட்டுக்கின்னு ஸ்ரீவத்சம் பண்ணுறதுக்கு மெனக்கட்டு சூடெல்லாம் போட்டுக்கினான். மாலமாக வேஷத்துக்கு நாடகம் போட்டுன்னு விஷ்ணு மாதிரி வேஷம் போட்டுன்னு வருவாங்க இல்லையா. 2 கைகள் வேறு ஒட்ட வச்சுக்கினானா, சங்க சக்கரெல்லாம் வச்சுக்கின்னு. பகவானே விழுந்து சிரிச்சார் அவனை பார்த்துட்டு. அந்த பவுண்டரிக வாசுதேவன் சொல்கிறான்னா, கிருஷ்ணா நீ இதுமேல்ட்டு நீ சங்க சக்கரெல்லாம் வச்சுக்காத, இனிமேல்ட்டு அது ஏன் சின்னம், இப்போ இதாக யாரும் வச்சுக்காத அப்படின்ட்டு அவன் தூதவன்ட்டு சொன்னானா. டேய் முதல்ல நான் வரேன் போடா, சண்டைக்கு தான்டா வரேன் போடா அப்படின்ட்டு பகவான் அனுப்பிச்சிட்டான் அந்த தூதனை அங்கேயே வதம் பண்ணிடலாம். சரி போ அப்படின்னு தூதனை வந்தாலும் எதுவும் செய்யக்கூடாதுன்னு கவனம் விட்டார்.
எவ்வளோ திமிராக இருந்தால் பகவானே விட சொல்லுவான் அவன் சங்கு சக்கரத்தெல்லாம். இந்த சின்னங்கள்லாம் நீ தரிக்கூடாது, என் எஜமானன் பவுண்டரக வாசுதேவனுக்கு தான் சொந்தமானது, நீ ஒரிஜினல் வாசுதேவன் கிடையாது, என் எஜமானன் பவுண்டரக வாசுதேவன் தான் ஒரிஜினல் வாசுதேவன் அப்படின்னு அவன் வந்து சொல்கிறானா. பகவானை போர்க்காலத்தில் பார்த்துட்டு விழுந்து சிரிக்கிறாராம் பகவான். என்ன மாதிரி சூடுலாம் போட்டுக்கின்னு நெத்தி வேறு நாமெல்லாம் எல்லாத்துலேயுமே அங்கங்கே பட்டப்படியாக சூடு போட்டுனுக்கிறான் ஸ்ரீவத்சம்ன்ற மாதிரி. அதில் மகாலட்சுமி உட்கார வச்சுருக்கான். மகாலட்சுமி இல்லை, மகாலட்சுமி மாதிரி ஒரு பிம்பம். மகாலட்சுமி அப்படியே பார்க்கறதுக்கு நாடகத்துக்கு வேஷம் போட்டுன்னு வந்த மாதிரி ஜம்முனுக்கிறான். உடனே ஒன்றும் இல்லை, பகவான் சக்கராயத்தினால் அவனை தண்டிச்சு வதம் பண்ணிட்டார். அவள் தான் அவன் ஜோதியை எப்படியோ என்ன மாதிரி வேஷம் போட்டல, அதுக்காகவே நீ மோட்சம் போ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு மோட்சம் கொடுத்தார். சிம்பிளாக, ரொம்ப கஷ்டப்படல. அது மாதிரி அன்றைக்கே பகவானுக்கு முன்னாடியே இது மாதிரி பவுண்டரக வாசுதேவன் ஒருத்தன் வந்தான். அது ஒன்றும்போது இன்றைக்கி வந்து நான் பகவான் இல்லாத போது ஏன் நான் பகவான் சொல்லிக்கூடாது? சொல்லிக்கலாம். நீயும் பகவான் தான், நானும் பகவான் தான், எல்லோரும் பகவான் ஆகிடலாம். அவ்வளோ இலக்காரமாக போச்சு பகவானுடைய ஸ்வரூபமானது. சச்சிதானந்த ஸ்வரூபமான கிருஷ்ணன் வந்து அவ்வளோ கீழே போயிட்டான். இதெல்லாம் அதை மக்களை ஏமாற்றக்கூடிய இது மாதிரி அவதாரங்கள், நிறைய அவதாரங்கள். அவர் ஒரு அவதாரம், இவர் ஒரு அவதாரம், அது ஒரு அவதாரம், இது ஒரு அவதாரம். பா, எத்தனை அவதாரங்கள் கிளம்போ தெரியல. என்றைக்குமே பகவான் பகவான் தான். பகவானுக்கு சமமாக யாருமே ஆக முடியாது. நீயும் பகவானாக இல்லாம், நானும் பகவானாக இல்லாம். நல்லா இருக்குதே, எல்லோரும் பகவானாக இல்லாமே. எங்கேயோ ஒரு இடத்துல கேள்விப்பட்டேன், சாமி நம்புறவனை நம்பலாமா, சாமி நம்பாதவனோட நம்பலாமா, ஆனால் தன்னை சாமின்னு சொல்கிற மாதிரி அவனோட நம்பக்கூடாது அப்படின்னாங்க. உண்மை தான், அது மாதிரி ஆயிடுறாங்க. அதனால் எதுவும் சமமானதல்ல. ஃபஸ்ட்டு இவனுக்கே சுதந்திரம் கிடையாது. ஒன்று காலத்துக்கு கட்டுப்பட்டவன், கர்ம வினைகளுக்கு கட்டுப்பட்டவன், முக்குணங்களாகிய மாயைகளுக்கு கட்டுப்பட்டவன். அப்படிப்பட்ட சுதந்திரம் இல்லாத இவன் போய் தான் கடவுள்னு சொல்கிறான்னா இது என்ன ஒரு முட்டாள்தனம். ஆனால் பகவானிடத்திலிருந்து பிரிந்த பின்ன பகுதிகள் நாமலாம் மறுபடியும் அதே பகவானை போய் சென்று அடையிறதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணணும். விட்ட இடத்த மறுபடியும் பிடிக்கிறது தான் நம்ம நோக்கமாக இருக்கணுமே தவிர, பகவானை அடையிறது தான் நோக்கமாக இருக்கணுமே தவிர, இந்த மேலும் மேலும் பகவானுடைய பிரிஞ்சு இன்னும் கீழ்ப்பிறவிகளில் வாழ்வதற்காக மனுஷ பிறவி கிடையாது. அதுதான் இங்கே சொல்ல தங்க சுரங்கத்திற்கு ஒப்பிடுகிறார். பகவான் தங்க சுரங்கம், அவனால் பிரிக்கப்பட்ட தங்க துகள்கள் நாமலாம். சரிதானே? அதை புரிஞ்சுக்கணும். பிரபஞ்சம் முழுவதுக்கும் அதிகாரியாகிய பிரம்மதேவர் முதல் கொண்டு அற்ப எறும்பு வரையில் உள்ள எல்லா பந்தப்பட்ட ஆத்மாக்களும் உற்பத்தியை செய்கின்றன இல்லையா? இப்போ ஒரு ஆண் பெண் இன சேர்க்கை பண்ணி ஒரு குழந்தைய உண்டாக்குறாங்க. ஒரு பன்றிகள் கூட ஒரு ஆண் பெண் பன்றி சேர்ந்து 10 குட்டிகளை போடுது இல்லையா? அப்போ எல்லாமே உற்பத்தி, எல்லாமே சிருஷ்டிகர்த்தாக்கள், எல்லாமே படைக்கிறாங்க. ஆனால் எல்லாத்தையும் படைத்த பிரம்மதேவர் இப்போது மனுஷர்களும் படைச்சிக்கிறான், மிருகங்களை படைச்சிக்குது, மிருகம் எல்லாத்தையும் சேர்த்து பிரம்மதேவர் படைக்கிறார். பிரம்மதேவரையும் படைச்சது ஒன்று இருக்குது, அவன் தான் ஆதி படைப்பாளி. யார்? கிருஷ்ண பரமாத்மா. பிரபஞ்சம் முழுவதுக்கும் அதிகாரி பிரம்மதேவர் முதல் கொண்டு எறும்பு வரையில் உள்ள எல்லா பந்தப்பட்ட ஆத்மாக்களும் உற்பத்தி செய்கின்றன. ஆனால் இவர்கள் எவருமே பரமபுருஷரிலிருந்து சுதந்திரமானவர் அல்ல. ஆனால் பகவான் படைத்தா பிரம்மதேவரை, யார்? விஷ்ணு, மகாவிஷ்ணு. அப்போ பகவான் எப்படி இருக்கான்னா எதையும் படைக்கிறதும் இல்லை, எதையும் காக்கிறதும் இல்லை, அழிக்கிறதும் இல்லை, சுதந்திரமாக கிருஷ்ணனாகவே இருக்கிறோம். அதுதான் சொல்கிறார், இவர்களில் எவருமே பரமபுருஷர்லேருந்து சுதந்திரமானவர் அல்ல. ஏன்னா பகவானுடைய அம்சம்தான் நம்மளாம், பகவானுடைய பிரிஞ்சு இருக்க முடியாது. உலகாயுதவாதி தன்னை தவிர வேறு எந்த சிருஷ்டிகர்த்தாவும் இல்லை என்று தவறாக எண்ணுகிறான். யார்? உலகாயுதவாதி. புரியுதுங்களா? அதாவது இது மாயை என்று அழைக்கப்படுகிறது. லோக விஷயமாக என்ன சொல்கிறான்னா, இந்த பங்களா நான் கட்டின பங்களா, நான் சம்பாதிச்சு கட்டினது, என் குடும்பம், என் பிள்ளைகள், நான் பெற்ற பிள்ளைகள், ஆமாம், எல்லாமே நான் படைச்சி, எல்லாமே நான் கஷ்டம். நான் வாங்கினது கார் வாங்கினது, நான் வாங்கினேன் காரு, நான் புல்லட் வாங்கினேன், நான் அது வாங்கினேன், இது வாங்கினேன், எல்லாமே தான். எல்லாமே என்னால் படைக்கப்பட்டது, என்னால் வாங்கப்பட்டது, என்னால் சம்பாதிக்கப்பட்டது எல்லாம் அப்படின்றான். இது உலகாயுதவாதம் இல்லையா? உலகாயுதவாதி.
தன்னை தவிர வேறு எந்த சிருஷ்டிகர்த்தாவும் இல்லை என்று தவறாக எண்ணுகிறான். இறைவன்லாம் இருக்குது, சும்மாடா, நீ தான்டா இறைவன் போடா அப்படின்றான். இதுதான் மாயை, பெரிய மாயை. தன்னையே இறைவனாக அவதாரம் சொல்லிக்கிறாங்களே எத்தனை பேர். இதுதான் மாயை, பெரிய மாயை தான். இது மாயை என்று அழைக்கப்படுகிறது. அறிவு பற்றாக்குறையின் காரணமாக உலகாயுதவாதி ஒருவனால் குறையுடைய அவனது புலன்களின் வரம்புக்கு அப்பால் காண முடியாதிருப்பதால் அவனுடைய புலன்கள் குறையுடையது. ஒரு கண்ணு எவ்வளோ தொலை பார்க்கும், கண்ணு கட்டின தூரம் பார்க்கும், அதுக்கப்புறமா பார்க்குற சக்தி அந்த கண்ணுக்கு கிடையாது. அப்போ குறையுடைய புலன்கள் தானே. மூக்கு எவ்வளோ தொலை நுகரும், அருகில் உள்ள பொருள்களை நுகரத்துக்கு தான் மூக்கு. இப்போ ஒரு மல்லிப்பூ பக்கத்தில் இருக்குதான் நுகர முடியும். தூரத்தில் இருக்க ஒரு பொருள் நுகர முடியுமா? முடியாது. காது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் கேட்கும், அதுக்கு மேலே கேட்க முடியுமா? கேட்காது. ஒரு தூரத்தில் இருக்கிற நம்ம உடம்பு ஸ்பர்சம் வந்துன்னா ஒரு காற்று கிட்ட வந்து தொட்டால் தான் அந்த ஸ்பர்சம். தூரத்தில் இருக்க ஒரு விஷயத்தை ஸ்பரிசிக்க முடியுமா? முடியாது. எல்லாமே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு உட்பட்டது இந்த புலன்கள் தான். மனசு எவ்வளோ தொலை சிந்திப்பேன், பார்த்த விஷயங்கள் தான் சிந்திக்க முடியும். பார்க்காத அனுபவமற்ற சில விஷயங்களை எப்படி சிந்திக்க சொன்னால் சிந்திக்க முடியுமா? சிந்திக்க முடியாது. மனசுக்கு எல்லாமே புத்தி எல்லாமே ஒரு அளவுக்கு உட்பட்டது. அப்போ குறை புலன்கள் இவைகள்லாம் இல்லையா. அவனது புலன்கள் வரம்புக்கு அப்பால் காண முடியாதிருப்பதால் உயர்ந்தோர் புத்தி நுட்பத்தின் உதவி இல்லாமல் தானாகவே உயர்ந்ததோர் புத்தி நுட்பத்தின் உதவி இல்லாமலே தானாகவே ஜடம் அதன் வடிவத்தை ஏற்கின்றது என்று நினைக்கின்றான். ஒரு ஜடத்திலிருந்து ஜடம் உயிர்கள் உண்டாகுதுன்றான், ரசாயனத்திலேருந்து உண்டாகுதுன்றான். பொய், இது தவறு. அது எப்படி உண்டாகும்? தன்னாலே எப்படி உண்டாகும்? ஏன்னா அவனுடைய புத்தி அவ்வளோதான். அந்த அவன் பார்த்த விஷயம், கேட்ட விஷயம், இதை வச்சு அவன் ஆராய்ச்சி பண்ண விஷயத்தை வச்சு மட்டும் அவன் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறான். அது தவறான முடிவு தான் கொடுக்குமே தவிர தெளிவான முடிவு கொடுக்காது. சாஸ்திரம் தான் தெளிவான முடிவு கொடுக்கும். இது தவறு என்பதை இப்பதத்தில் ஸ்ரீல வியாசதேவர் நிரூபிக்கிறார். ஏன்னா ஜென்மாத்தியஸ்ய ஏதோ அன்வயாத்திய தரதஸ்ய. அப்போது இவைகள்லாம் படைத்து காத்து அழிப்பவரும் ஒருத்தர், அந்த சத்தியமான பரம்பரை ஒருத்தர் இருக்கிறாரு. இவன் கிடையாது, இந்த ஆராய்ச்சியாளனோ விஞ்ஞானியோ கிடையாது. அதனால தான் இங்கே வியாசதேவருடைய வாக்கியங்கள் நம்ம எடுத்துக்கணுமே தவிர கண்டவர் பேச்செல்லாம் எடுக்கக்கூடாது. இது தவறு என்பதை இப்பதத்தில் சில வியாசதேவர் நிரூபிக்கிறார். பரிபூர்ண முழுமை அல்லது அளவற்ற மெய்ப்பொருளே அனைத்திற்கும் மூலம் ஆகையால் அப்பரம்பொருளின் உடலிலிருந்து எதுவுமே சுதந்திரமானதாக இருக்க முடியாது. அவன் மட்டும்தான் சுதந்திரமானவன், ஸ்வராட்டு. அவனிலிருந்து நாம் எதுவுமே சுதந்திரமானவர்கள் கிடையாது. எல்லாமே பகவானுடைய மாய்க்கு உட்பட்டவர்களே. பகவானுடைய கண்ட்ரோலில் தான் எல்லாமே இருக்கிறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். உடலுக்கு என்ன நேர்ந்தாலும் விரைவில் அது உடலின் உரிமையாளனுக்கு தெரிய வருகிறது. இப்போ ஒரு காலில் முள் குத்துச்சுன்னா காலில் சுருக்கணும் ஆன்னு வலிக்குது. ஏன்பா காலில் குத்துச்சுன்னா உனக்கு ஏன் வலி ஆன்னு வாயில் கத்துற? அந்த உணர்வு இந்த ஜீவனுக்கு தெரியுது. அந்த வலி உடம்புல ஏதோ ஒரு மூளையில் காயம் ஏற்பட்டாலும் எனக்கு தெரிஞ்சிடும். வலி தாங்க முடியாது இல்லையா? அது மாதிரி அதை போலவே படைக்கப்பட்டவை எல்லாம் பரிபூர்ண உண்மை. ஏன்னா என்னுடைய கால் இது. அது மாதிரி பகவானால் படைக்கப்பட்ட இந்த உலகங்கள் எல்லாம் பகவான் கண்ட்ரோலில் இருக்குது. அதில் எந்த மொழியில் என்ன நடந்தாலும் பகவானுக்கு தெரியாமல் இருக்காது. நம்ம சின்ன உடலாக இருக்கோம், பகவான் விராட் ரூபம். விராட் ரூபம்னா பெரிய பிரம்மாண்டங்கள், 14 உலகங்கள் சேர்ந்தது ஒரு விராட் ரூபம் சொல்கிறோம். அதுபோல் எத்தனையோ பிரம்மாண்டங்கள், கோடிக்கணக்கான பிரம்மாண்டங்கள் பபுள்ஸாக பகவான் உடம்புலேருந்து வருதான் மகாவிஷ்ணு. அப்போ அவனுக்கு தெரியாத விஷயம் ஏதாவது உண்டா? கிடையாது. அப்போ உடலுக்கு என்ன நேர்ந்தாலும் விரைவில் அது உடலின் உரிமையாளனுக்கு தெரிய வருகிறது. அதே போலவே படைக்கப்பட்டவை எல்லாம் பரிபூர்ண முழுமையின் உடலாகும், பகவானுடைய உடலாகும். எனவே படைப்பில் நிகழும் அனைத்தையும் நேராகவும் மறைமுகமாகவும் பகவான் அறிகின்றார். இருக்குங்களா? மறைமுகம்னா தேவர்கள் மூலமாக, நேரடியாகனா பரமாத்மா பரபிரம்ம ஸ்வரூபம் தன்னுடைய அம்சம் எல்லாத்துலேயும் வியாபிச்சிருக்கிறதுனால அதன் மூலமாக அறிகின்றார். எப்படி வேணாலும் வச்சுங்க. ஆனால் பகவானாக இருக்கின்றார், அதில் பாதிக்கப்படாமல் இருக்கிறார். பரிபூர்ண முழுமை அல்லது பிரம்மமே அனைத்திற்கும் முடிவான மூலம் என்று ஸ்ருதி மந்திரங்களிலும், அதாவது பரபிரம்மன் தான் எடுத்துக்க முடியும். ஆமாம், கரெக்டு.
பரபிரம்மன்றது யார்? பகவான் விட வேறு இல்லை. பரிபூர்ண முழுமை அல்லது பிரம்மமே அனைத்துக்கும் முடிவான மூலம் என்று ஸ்ருதி மந்திரங்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அனைத்தும் அவரிடமிருந்தே தோன்றி அவராலேயே காக்கப்படுகின்றன. இறுதியில் அவருக்குள்ளேயே அனைத்தும் ஒடுங்கி விடுகின்றன இல்லையா? பகவானத்திலே அதுவே இயற்கையின் நியதியாகும். ஸ்மிருதி மந்திரத்திலும் இது உறுதி செய்யப்பட்டுள்ளது. பிரம்மாவின் கல்ப துவக்கத்தில் வெளித்தோன்றும் அனைத்திற்கும் பிறப்பிடமாக உள்ள ஆதி மூலத்துக்கும் முடிவில் அனைத்தும் ஒடுங்கிவிடும் இடமான அந்தத்துக்கும் முடிவுக்கும் அந்தத்துக்கும் மூலமாக இருப்பது பரிபூர்ண உண்மை அல்லது பிரம்மம் என்று கூறப்படுகிறது. கிரகங்களுக்கு எல்லாம் பிறப்பிடமாக இருப்பது சூரியனே. அந்த பிரம்மத்துக்கு எல்லாத்துக்கும் பிரம்மத்தில் இருப்பிடமாகுது. அந்த பிரம்மத்துக்கு இருப்பிடம் யார்? கிருஷ்ணன் தான். சரி, ஓகே. பிரம்மம் என்று கூறப்படுகிறது. கிரகங்களுக்கு எல்லாம் பிறப்பிடமாக இருப்பது சூரியனே என்று ஜட விஞ்ஞானிகள் நம்புகின்றனர். ஆனால் அந்த சூரியனின் பிறப்பிடத்தை விளக்குவது அவர்களுக்கு சாத்தியமானதாக இல்லை. அதான் அதான் சொல்கிற குறை அறிவுடைய புலன்களால் கொண்டு இவர்களால் அதை யூகிக்க முடியல. அதாவது 3 பிரமாணம் இருக்குது. பிரத்யக்ஷ பிரமாணம், அனுமான பிரமாணம், சாஸ்திர பிரமாணம், சப்த பிரமாணம் சொல்கிறோம். சப்த பிரமாணம் தான் பகவான் நேரடியாக கொடுக்கப்பட்டது. அதை தான் நம்ப முடியும். பிரத்யக்ஷ பிரமாணம் நம்ப முடியாது. நேரில் ஒருத்தரை பார்க்குறோம், பார்த்துட்டு நான் தூரத்தில் பார்க்கும்போது நம்மளால் வராருப்பா, அவர் பேர் சம்பத்துன்னு வச்சிங்களேன், சம்பத்து வராருப்பா அப்படின்னு கிட்ட வந்து பார்த்தா, ஓ நீங்களா, நான் வேறு யார், நம்ம எங்கள் மாமா சம்பத்துன்னு நினச்சேன், நீங்கள் வேறு யாரும். சரி. தூரத்தில் பார்க்கும்போது அவரை மாதிரியே இருந்தது, அதான் கேட்டேன். அப்போ உன் கண்ணை எப்படி நம்புறது? பிரத்யக்ஷ பிரமாணத்தை நம்ப முடியாது. உன் புலன்கள் குறை அறிவு உடையது, அதை நம்ப முடியாது. அனுமான பிரமாணம், எப்படி நினச்சேன் அப்படி ஆயிடுச்சு, அப்படி நினச்ச முடியாது. அப்போ உன் அனுமானத்தையும் நம்ப முடியாது, உன் மனசை நம்ப முடியாது, அனுமானம். ஆனால் சப்த பிரம்மம் என்னன்னா பகவானால் நேரடியாக தர்மம் து சாக்ஷாத் பகவத் பிரணீதம், இறைவனால் கொடுக்கப்பட்ட சப்த பிரமாணமாக சாஸ்திரங்களை பரிபூர்ணமாக நம்பலாம். ஏன்னா அது பகவானாலே கொடுக்கப்பட்டது. ரிஷிகள் பகவானத்தில் நேரில் பேசி வாங்கி கொடுத்தது. வேத பிரணிகிதோ தர்ம, வேதம் சாக்ஷாத் நாராயண் சுஷ்ம அப்படின்னு சொல்கிறார். வேதம் நாராயணத்துலேருந்து வந்தது இல்லையா? அது மாதிரி சூரியனின் பிறப்பிடத்தை விளக்குவது அவனுக்கு சாத்தியமானதாக இல்லை. யார்? இந்த விஞ்ஞானிகளால். ஏன்னா ஆதி மூலம் இங்கே விளக்கப்பட்டுள்ளது. வேத இலக்கியங்களின்படி தான், புரியுதுங்களா? சூரியனோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடியவரான பிரம்மதேவர் முடிவான சிருஷ்டிகர்த்தா அல்ல. அது எதுக்கு சொல்கிறது? வேத இலக்கியங்களின்படி. அப்போ சாஸ்திரம் தான் நம்மளுக்கு. வேதம் யார்? நாராயணத்தில் வந்தது. அதுதான் பிரமாணமாக சொல்ல முடியுமே தவிர அனுமானமோ பிரத்யக்ஷ பிரமாணம் உதவாதுங்க. வேத இலக்கியங்களின்படி சூரியனோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடியவரான பிரம்மதேவர் முடிவான சிருஷ்டிகர்த்தா அல்ல. பிரம்மதேவர் படைக்கப்பட்டதான் சூரியன். ஆனால் பிரம்மதேவரையும் படைத்தது ஒன்று இருக்குது. பிரம்மாவிற்கு முழுமுதல் கடவுளால் வேத அறிவு கற்பிக்கப்பட்டது என்று இந்த பதத்தில் குறிப்பிடுது. அதான் தேனே பிரம்ம ஹிருதாய ஆதிகவையே. பிரம்மதேவனுக்கு உபதேசிக்கப்பட்டது இந்த வேதங்கள் நாராயணனால். சரி, கற்பிக்கப்பட்டது என்று இந்த பதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வேற எந்த ஜீவனும் இல்லாத அந்த சமயத்தில் பிரம்மாவே முதல் ஜீவராசியாக இருந்ததனால் அவருக்கு வேறு ஒருவரும் ஊக்கம் அளித்திருக்க முடியாது என்று ஒருவர் வாதிடக்கூடும். இரண்டாந்தர சிருஷ்டிகர்த்தாவாகிய பிரம்மா அவருடைய சிருஷ்டி தொழிலை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அவருக்கு ஊக்கமூட்டினார் என்று இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. தேனே பிரம்ம ஹிருதாய ஆதிகவையே. பிரம்மன்னா வேதம், ஆதிகவினா பிரம்மதேவருக்கு கொடுக்கப்பட்டது. அவர் தான் ஊக்கமூட்டினார், சொல்லி கொடுத்தார். அப்போது வேறொரு பிரம்மதேவர் மட்டும்தான் இருந்தார், வேறு யாரும் இல்லாத போது அவருக்கு யார் சொல்லி கொடுத்துட முடியும்? அதுதான் கிருஷ்ணர் சொல்லி கொடுத்தார், பகவான் சொல்லி கொடுத்தார். அதுதான் புரிஞ்சுக்கணும். அப்போது எனவே எல்லா படைப்புகளுக்கும் பின்னணியாக உள்ளவர் பேரறிவாளர், பேரறிவு படைத்தவர். அப்போ பகவானால் கொடுக்க போகிற ஞானத்தை தடப்படுறதுக்கு யாரும் சக்தி இருந்தது? அவர் நினச்சா எதையும் புரிய வைக்க முடியும். பரம்பொருளாகிய ஸ்ரீ கிருஷ்ணரே ஆவார். எல்லா படைப்புகளுக்கும் பின்னணியாக உள்ள பேரறிவாளர் பரம்பொருளாகிய ஸ்ரீ கிருஷ்ணரே ஆவார். ஜடத்தின் மொத்தமாகிய பிரகிருதி
அதாவது இரண்டாந்தர சிருஷ்டிகர்த்தா. முதல் சிருஷ்டிகர்த்தா யார்? பகவானால் சிருஷ்டிக்கப்பட்டது. முதல் சிருஷ்டிகர்த்தா யார்? பகவான் சிருஷ்டிக்கணும்னு சொல்கிறது தான் பிரம்மதேவர் சிருஷ்டிப்பார். அவர் சுதந்திரம் கிடையாது. என்ன சிருஷ்டிக்கணும்னு பகவான் ஊக்கமளிக்கிறானோங்கிறதை தான் அதை தான் சிருஷ்டிப்பார். பிரம்மதேவருக்கே சுதந்திரம் கிடையாது. ஆனால் இதுதான் 2வது ஸ்கந்தத்தில் வரப்போகுது. நான் சிருஷ்டிக்கத்தான் என்ன சொல்கிறாங்கப்பா, நாரதர்கள் சொல்கிறாரு. ஆனால் என்னையும் சிருஷ்டித்தவனுடைய இச்சைப்படி தான் நான் சிருஷ்டிக்கிறேன். சரிங்களா? இதை சிருஷ்டிக்கணும் அதை சிருஷ்டிக்கணும்னு சொல்கிறது யாருன்னா, ஊக்கமளிக்கிறது யாருன்னா பகவான் கிருஷ்ணர் தானா. அப்போ சொல்கிறாரு, அதனால் நான் 2வது தர சிருஷ்டிகர்த்தா தான் நான் அப்படின்றத நாரதர்களை பின்னாடி சொல்ல போகிறார் 2வது ஸ்கந்தத்தில். பிரம்மதேவர் 2வது தர சிருஷ்டிகர்த்தாவாகிய பிரம்மா அவருடைய சிருஷ்டி தொழிலை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவருக்கு ஊக்கமூட்டினார் என்று இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. இது ஜென்மாத்தி அதான் தேனே பிரம்மஹதாய அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எனவே எல்லா படைப்புகளுக்கும் பின்னணியாக உள்ள பேரறிவாளர் பரம்பொருளாகிய ஸ்ரீ கிருஷ்ணரே ஆவார் இல்லையா? ஜடத்தின் மொத்தமாகிய பிரகிருதி அல்லது படைப்பு சக்தியை தாமே அடக்கி ஆள்வதாக பகவத்கீதையில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகிறார். மயா தக்ஷேன பிரகிருதி சூயதேச சராச்சரம் இல்லையா? அப்போது பிரகிருதி உலகத்தை படைப்பு சக்தியை அந்த பிரகிருதியை அந்த படைப்பு சக்தியை தாமே ஆள்றார் கிருஷ்ணரே அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். பகவத்கீதை ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார். ஆகவே ஸ்ரீல வியாசதேவர் பிரம்மனை வழிபடுவதற்கு பதிலாக அவரது படைப்பு தொழிலுக்கு வழிகாட்டியவரான பகவானை வழிபடுகின்றார். அதுதான் வியாசர் என்ன பண்ணுறார்? பிரம்மதேவரை வழிபடாமல், ஏன்னா அவர் தானே படைத்தார். பிரம்மதேவர் அவர் தான் வழிபட இல்லை, அவரையும் படைத்த அவருக்கு வழிகாட்டின அந்த பிரம்மதேவருக்கு ஞானத்தை கொடுத்த அந்த அபிஜ்ஞான் ஆகிய சர்வஜன் ஆகிய அந்த பகவானை சத்தியம்பரம் தீமகி அவரை வழிபடுகின்றார். படைப்பு தொழிலுக்கு வழிகாட்டியவரான பகவானை வழிபடுகின்றார். இப்பதத்தில் குறிப்பாக அபிஜ்ஞக மற்றும் ஸ்வராட்டு ரொம்ப அருமையான சொற்கள். இது சர்வஜத்துவம் தான் அபிஜ்ஞக, எல்லாம் தெரிந்தது. ஸ்வராட்டுனா சுதந்திரமானது என்னும் சொற்கள், அபிஜ்ஞம் மற்றும் ஸ்வராட் என்னும் சொற்கள் குறிப்பிடத்தக்கவையாகும். இவ்விரு சொற்களும் பரமபுருஷரிலிருந்து பிற எல்லா ஜீவராசிகளையும் வேறுபடுத்தி காட்டுகின்றன. சவாஷ். வேறெந்த ஜீவராசியும் அபிஜ்ஞக அல்லது ஸ்வராட்டு நிலையில் இல்லை. இப்போ நேற்றுனா சாப்பிட்றது நம்ம மறந்துட்டோம். சர்வஜத்துவம் நமக்கு இல்லை. எல்லாம் அறிந்து நமக்கு தெரியுமா? எல்லாம் தெரிஞ்சவன் நமக்கு கிடையாது. ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், அவ்வளோதான். ஆனால் பகவான் சர்வத்தையும் அறிந்தவர். அதுதான் இங்கே அழகாக சொல்கிறார். அதாவது ஒருவரும் பேரறிவு படைத்தவராகவோ பூரண சுதந்திரம் உள்ளவராகவோ இல்லை. பிரம்மதேவரை படைப்பு தொழிலை ஆற்றுவதற்காக பகவானை தியானிக்க வேண்டியுள்ளது. பிரம்மதேவரை படைப்பு தொழில் செய்யணும்னா பகவானை தியானம் பண்ணி அவர் என்ன சொல்கிறார் அதுதான் படிக்க முடியும். இவர் இஷ்டமாக படிக்க முடியாது. சுதந்திரம் கிடையாது அவருக்கு. பிரம்மதேவருக்கு சுதந்திரம் கிடையாது. அதே மாதிரி என்ன படைக்கணும்னு அவருக்கு தெரியாது. கிருஷ்ணர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா தான் அதை தான் படைக்க முடியும் அவரால். ஏன்னா அந்த பூரண அறிவு பிரம்மதேவருக்கும் கிடையாது. அப்போ பிரம்மதேவரே அப்படின்னா பிரம்மதேவர் படைக்கப்பட்ட ஜீவராசிகளுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை. தேவர்கள் முனிவர்கள் எல்லாம் பிரம்மதேவர் படைக்கப்பட்டவங்க தானே. இப்போ பிரம்மதேவரை படைப்பு தொழிலை ஆற்றுவதற்காக பகவானை தியானிக்க வேண்டியுள்ளது. அப்போது ஐன்ஸ்டீன், அதாவது ஒரு விஞ்ஞானி, ஐன்ஸ்டீனை போன்ற பெரும் விஞ்ஞானிகளை பற்றி கூற என்ன இருக்கிறது? இத்தகைய விஞ்ஞானியை போன்றவர்களின் மூளை நிச்சயமாக மனிதனால் உற்பத்தி செய்யப்படக்கூடியவை அல்ல. இத்தகைய மூளையை விஞ்ஞானிகள் உற்பத்தி செய்ய முடியாது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அதிகாரத்தை மறுக்கும் மூடர்களான நாஸ்திகர்களை பற்றி கூற என்ன இருக்கிறது? இப்போ விஞ்ஞானிகள்லாம் புதுசாக கண்டுபிடிச்சிட்டேன், அதை கண்டுபிடிச்சிட்டேன், அதை கண்டுபிடிச்சிட்டேன். என்னத்தை கண்டுபிடிச்சிட்டேன்? நீ பகவானை கண்டுபிடிச்சிட்டியா? இல்லை. அவனால் படைக்கப்பட்ட சிருஷ்டிகள் ஏதோ 1-2 கண்டுபிடிச்சிட்டு, அதுவும் தப்பாக கண்டுபிடிச்சிட்டு தப்பாக விட சொல்கிறாங்க. இன்னொரு விஞ்ஞானி பண்ணுறான், அதை மறுக்கிறான். பழைய விஞ்ஞானி சொன்னதை மறுக்கிறான் இன்னொரு புது விஞ்ஞானி வந்து. அப்புறம் அந்த விஞ்ஞானி சொல்கிறது அப்புறம் இன்னொரு கொள்கை வந்து இன்னொரு விஞ்ஞானி வந்து மறுக்கிறோம், இல்லை இது தப்பு அப்படின்னு. இப்படி மாறி மாறி போகுது. ஏன்னா அவர்கள் குறையான புலன்கள் மூலமாக தீர்மானம் செய்கிறார்கள். அது தப்பாக தான் இருக்கும். அவ்வளோ அந்த விஞ்ஞானிகள் கண்டுபிடிப்பெல்லாம். இத்தகைய மூளையை விஞ்ஞானிகள் உற்பத்தி செய்ய முடியாது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அதிகாரத்தை மறுக்கும் மூடர்களான நாஸ்திகர்களை பற்றி கூற என்ன இருக்கிறது? என்னதான் மறுத்தாலும் உண்மைதானே. உண்மையை பொய்யாக்க முடியாது. பகவானால் தானே எல்லாமே கண்ட்ரோலில் இருக்கிறாங்க.
அப்படி நாஸ்திகனும் பகவான் கண்ட்ரோலில் தான் இருக்கிறான், ஆஸ்திகனும் பகவான் கண்ட்ரோலில் இருக்கான். நாஸ்திகனும் சில தர்மங்கள் கட்டுப்பட்டு இருக்கான். நாஸ்திகன்றதுனால நான் அழுத்து விடப்பட்ட மாதிரி அவன் இஷ்டத்துக்கு ஆட்டம் போட முடியாது. அவனும் சில நியாயத்துகளுக்கு சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கிறான் நாஸ்திகனும். ஆமாம், அவனுக்கும் ஒரு தர்மம் இருக்குது, அதனால் அவன் இஷ்டப்படி அலைய முடியாது. அப்படியேப்பட்ட இரணிகசிபு ராவனுக்கும் சில கட்டுப்பாடுகள்லாம் இருக்குது தெரியுமா, அதனால் அது கடைப்பிடிச்சாங்க. அப்படியேப்பட்ட கலியுகத்தில் கூட சரி நாஸ்திகர்கள் சுதந்திரமாக செயல்பட முடியாது. அவன் சுதந்திரம் அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா சுதந்திரமான பகவான் மட்டும்தான். சில விஷயத்தில் சுதந்திரமும் கிடையாது, அவர்கள் எல்லாம் அறிந்தவர்களும் கிடையாது. அதனால் எல்லாரையும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அதிகாரத்தை மறுக்கும் மூடலான நாஸ்திகர்களை பற்றி கூற என்ன இருக்கிறது? ஒன்றும் இல்லை. இறைவனோடு இரண்டரை கலந்து விடுவோம் என்று தாங்களே புகழ்பாடும் அருவவாதிகளான மாயாவாதிகளும் கூட அபிக்ஞா அல்லது ஸ்வராட் என்னும் நிலையில் இல்லை. பகவானோடு நம்ம ஒன்றா கலந்துடலாம், அதுதான். அது எப்படி கலக்க முடியும்? சொல்லலாம், எவ்வளோ பெரிய பக்குவம் வேணும் அதுக்கு. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற அப்படிப்பட்ட ஞானிகள் கூட, வேதாந்திகள் கூட இந்த ஸ்வராட் நிலையில் கிடையாது. ஏன்னா நானும் பகவானை சமமாயிட்டேன், ஆனால் பகவானெல்லாம் கலந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, தன்னை இறைவனாக பாவிச்சுட்டு. கற்பனைவாதிகள், மாயாவாதிகள், எல்லாமே மாயை. நான் பிரம்மம், அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மம் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கலந்துறேன்னு சொல்கிறாங்க. நான் அந்தளவு தகுதி படைத்தேன்னு சொல்கிறேன். ஆனால் அவர்களும் சொல்லி நான் முக்தி அடைந்த முடியும், நான் பிரம்மத்தில் கலந்துட முடியும், எனக்கு அந்த சக்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க கூட சுதந்திரமானவங்க கிடையாது. ஆமாம், பகவான் அனுமதி இருந்தால் தான் அந்த இரண்டரை கலக்கிறது கூட முடியும், இல்லாட்டி முடியாது. அவரில் சர்வக்ஞர்கள் கிடையாது. அடுத்தது என்ன நடக்க போது அவங்களுக்கும் தெரியாது. அப்படியே ஞான திருஷ்டியாக இருந்தால் கூட சரி மகா ஞானிகள்ப்பா அந்த பிரம்ம ஞானத்தில் போயிட்டாங்க, பிரம்ம ஞானத்தில் போயிட்டாங்க, எல்லாம் அருவோன்னு சரி ஓகே. அவர்கள் கூட சுதந்திரமானவர்கள் கிடையாது. பகவான் அனுமதிக்கலைன்னா அவர்கள் மோட்சத்தை அடைய முடியாது, இரண்டரை கலக்க முடியாது. அவர்களும் எல்லாம் அறிந்தவர்கள் கிடையாது அப்படின்னு சொல்கிறார். அதனால் தாங்களே புகழ் பாடும் அருவவாதிகளான மாயாவாதிகளும் கூட அபிக்ஞா அல்லது ஸ்வராட் என்னும் நிலையில் இல்லை. அத்தகைய அருவவாதிகள் இறைவனோடு இரண்டரை கலந்து விடுவதற்குரிய அறிவை பெறுவதற்காக கடுந்தவங்களை மேற்கொள்கின்றனர். ஆனால் இறுதியில் மடாலயம் அதெல்லாம் தோற்று போய், தவம்லாம் மேற்கொள்ள முடியாமல் தோற்று போய், பசி தாகத்தை அடக்க முடியாமல், ஆனால் இறுதியில் ஆலயம் போன்றவைகளை கட்டுவதற்கு பணம் வழங்கும் சில பணக்கார சீடர்களின் கையை அவர்கள் நம்பியிருப்பவர்களாக ஆகிவிடுகின்றனர். இதுதான் அவருடைய நிலைமை. பகவானுடைய இரண்டரை கலக்கிறன்னு நினைக்கிறவங்க நிலைமை. பகவானின் அதிகாரத்தை அலட்சியப்படுத்துவதற்கு முன் ராவணன் அல்லது ஹிரண்யகசிபு போன்ற நாத்திகர்கள் கடுந்தவங்களை மேற்கொள்ள வேண்டியிருந்தது. ஆனால் முடிவில் ஸ்ரீ கிருஷ்ணர் கொடூரமான காலனாக அவர்கள் முன் தோன்றிய போது அவர்களால் தங்களை காப்பாற்றிக் கொள்ள அவர் பண்ண தபசோ யோகமோ யாகமோ எதுவுமே பயன்படலை. வந்தான் கிஷ் போட்டு போயிட்டான் ஹிரண்யகசிபு, ராவணன் வந்தான் வதம் பண்ணிட்டு போயிட்டான். எதுவுமே செல்லுபடி ஆகாது, பகவான் காலனாக வந்துட்டான். அப்போது நாஸ்திகள் கடுந்தவங்களை மேற்கொள்ள வேண்டியிருந்தது. யார்? ராவணன் அல்லது ஹிரண்யகசிபு போன்ற நாஸ்திகர்கள் கடுந்தவங்களை மேற்கொள்ள வேண்டியிருந்தது. ஆனால் முடிவில் ஸ்ரீ கிருஷ்ணர் கொடூரமான காலனாக அவர்கள் முன் தோன்றிய போது அவர்களால் தங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை. பகவானின் அதிகாரத்தை அலட்சியப்படுத்தும் துணிவு உள்ளவர்களான நவீன காலத்து நாத்திகர்களின் நிலையும் இதுதான். சரித்திரம் தொடர்ந்து சுழன்று கொண்டே இருப்பதால் தற்போதைய நாத்திகர்களின் கதியும் இவ்வாறு தான் இருக்கும். இறைவனின் அதிகாரத்தை மனிதன் அலட்சியப்படுத்தும் போதெல்லாம் அவனை தண்டிக்க இயற்கையும் அல்லது அதன் சட்டங்களும் தயாராக உள்ளன. யதா யதா ஹி தர்மஸ்ய க்ளானிர்பவதி பாரத அப்யுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சுஜாம்யஹம். எப்போதெல்லாம் தர்மத்தில் குறைவு ஏற்பட்டு அதர்மம் ஆதிக்கம் செலுத்துகிறதோ ஓ அர்ஜுனா, அப்போதெல்லாம் யான் தோன்றுகிறேன். பகவத்கீதை 4வது அத்தியாயம் 7வது ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டது. என்னும் கீதையின் பிரபலமான பதத்தில் இது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. நான் சிம்பிளாக தான் அர்த்தம் சொல்லி போகிறேன், இன்னும் ஆழமாக போகலாம், வேணாம், டைம் ஆகிடும் போகிறேன். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பரிபூர்ணமானவர் என்பது எல்லா ஸ்ருதி மந்திரங்களிலும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கிருஷ்ணர் பற்றியே பேசுகிறார் பாருங்கள். இதுதான் வைஷ்ணவர்கள்.
கிருஷ்ணனுடைய பெருமை, கிருஷ்ணனுடைய அதிகாரத்தன்மை, கிருஷ்ணனுடைய சுதந்திரத்தன்மை, கிருஷ்ணனுடைய சர்வக்தியத்துவம், கிருஷ்ணனுடைய அதிகாரம், கிருஷ்ணனுடைய சுதந்திரம், கிருஷ்ணனுடைய ஈஸ்வரத்தன்மை, பகவானுடைய பெருமைகள் எப்படி ஃபுல்லாக பகவானை பற்றியே தான் மகான்கள் வாக்கில் வரும். வேறு அந்நிய வார்த்தை வருதா பாருங்கள். ஸ்ரீ பிரபுபாதனுடைய வாக்கியங்களை பாருங்களேன், வியாக்கியானங்கள் எப்படி இருக்குது, எல்லாம் பக்திமயமாக இருக்குது. இந்த பகவானை புறக்கணிக்கிறவர்கள் எந்த நிலையை அடைகிறார்கள், பகவானை ஏற்றுக்கொள்பவர்கள் எந்த நிலையை அடைகிறார்கள், இரண்டரை கலக்கணும்னு நினைக்கிறவங்க கூட பகவான் பக்தியை ஏற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் அவர்களுடைய நிலைமை என்ன, எல்லாம் அருமையாக சொல்கிறார். பக்தர்கள் வாக்கில் பாகவதம் கேட்டால் தான் அது கிருஷ்ணனை பற்றியே பேசுகிறார். எங்கன்னா வரட்டு வேதாந்தம் இது உண்மையிலே பார்த்தா ஜென்மாத்தியசன் ஸ்லோகம் வேதாந்த கருத்துக்கள் தான் நிறைய. யதா வாயமானி பூதானி ஜாயந்தி அப்படின்ட்டு பல ஸ்லோகங்கள் உபனிஷத்து வாக்கியங்கள்லாம் சொல்லி இதுக்கு பெருசாக வியாக்கியானம் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே கிருஷ்ணரை தவிர அந்நிய விஷயம் பேசினாரா பாருங்கள் சில பிரபுபாதம். கிருஷ்ண சம்பந்தமாகவே பேசின்னு வர்றாரு பாருங்கள். கிருஷ்ண சம்பந்தமாகவே இந்த ஸ்லோகத்துக்கு எளிமையான வியாக்கியானங்கள், எளிமையான விடையளிக்கிற எளிமையான விளக்கங்களை கொடுக்குறாரு பாருங்கள். இதுதாங்க பிரபுபாதம். இதுதான் வைஷ்ணவர் வாக்கில் கேட்கணும் பாகவதம். அப்போது பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பரிபூர்ணமானவர் என்பது எல்லா ஸ்ருதி மந்திரங்களிலும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. பரிபூர்ணமாகிய இறைவன் ஜடவஸ்துவின் மீது கண்ணோட்டம் இட்டதன் மூலமாக அனைத்து ஜீவராசிகளையும் படைத்திருப்பதாக ஸ்ருதி மந்திரங்கள் கூறுகின்றன. பகவான் இந்த ஜடவஸ்துவின் மீது ஒரு கண்ணோட்டம், ஒரு கடாட்சம் பண்ண உடனே இட்டதன் மூலமாக அனைத்து ஜீவராசிகளையும் பகவான் படைக்கிறான். அப்படி எது பிரகிருதியிலிருந்து இந்த ஜீவன்களை படைக்கிறான் அப்படின்னு ஸ்ருதி மந்திரங்கள்லாம் சொல்லியிருக்கிறது. ஜீவராசிகள் எல்லாம் பகவானின் பின்ன பகுதிகள் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கணும். வித்து என்பது ஆன்ம பொறிகளால் பறந்ததான ஜடப்படைப்பு முழுவதையும் அவர் நிரப்புகிறார் இல்லையா? இவ்வாறாக பல்வேறு அற்புத படைப்புகளை தோற்றுவிப்பதற்காக படைப்பு சக்திகள் இயக்கப்படுகின்றன. கை கடிகாரம் செய்பவனை விட இறைவன் திறமை மிக்கவர் அல்ல என்று நாஸ்திகன் ஒருவன் வாதிடக்கூடும். ஆனால் ஆண் பெண் உருவங்களாலான இரட்டை உருவங்களை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் உருவாக்க முடியும் என்பதால் அவர் சந்தேகமின்றி உயர்ந்தவர்தான். பல்வேறு வகையான இனங்களில் உள்ள ஆண் பெண் உருவங்கள் இறைவனின் தொடர்ந்த கவனத்திற்கு அவசியம் இல்லாமலேயே இதே போன்ற எண்ணற்ற இயந்திரங்களை உற்பத்தி செய்து கொண்டு போகின்றன. ஆண் பெண் உருவங்கள் ஆனால் ஆண் பெண் உருவங்களாலான இரட்டை உருவங்களை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் உருவாக்க முடியும் என்பதால் அவர் சந்தேகமின்றி உயர்ந்தவர் தான். இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஒரு கடிகாரம் செய்கிறவனால ஆண் பெண் உற்பத்தி பண்ண முடியுமா? ஒரு ஆண் பெண்ணை உயிருள்ள ஒரு பொருள் கடிகாரத்தை ஒன்றா அவனால் செய்ய முடியும். ஒரு எந்திரத்தை வச்சு என்ன கம்பெனியை வச்சு கடிகாரத்தை ஒன்றா செய்ய முடியும். கடிகாரம் இயங்க வைக்கிறான், சரி ஓகே. அவனால் ஒரு ஆணும் பெண்ணையும் சிருஷ்டி பண்ண சொல்லி பார்க்கலாம். இதுபோல் உலகத்தில் பல ஆண்கள் பெண்களை பகவான் போல படைக்கிறானே, அவன் படைக்க சொல்ல பார்க்கலாம். படைக்க முடியாது. ஜடவஸ்துலேருந்து அவன் ஒரு உயிர்களை படைக்க அவனுக்கு சக்தி கிடையாது. ஆனால் ஜடவஸ்துவை நோக்கினவனே உயிர்களை படைக்கக்கூடிய சக்தி கிருஷ்ணருக்கு உண்டு. ஆனால் ஒரு ஜடவஸ்துனால் ஒரு கடிகாரத்தை உண்டாக்க முடியும். அது இயக்கத்துக்கு ஏதாவது கரண்ட் ஏதாவது பாஸ் பண்ணும். ஆனால் பேட்டரி போட்டு ஏதோ செல்லு உண்டாக்கி கடிகாரத்தை உற்பத்தி பண்ணலாம். ஆனால் ஒரு ஆண் பெண் ஒரு ஜீவனுள்ள ஜீவராசிகளை அவனால் படைக்க முடியுமா? அப்போ நாஸ்திகம் சொல்கிறான், ஒரு கடிகாரம்னு இப்போ படைக்கிறோம், கடிகாரத்தை உற்பத்தி பண்ணுறவன் சிறந்தவன், கடவுள் ஒன்று அவ்வளோ பெரியவர் கிடையாது அப்படின்லாம் நாஸ்திகம் சொல்லுவான். ஆனால் உண்மையாக தெரிஞ்சு போனால் கடிகாரத்தை உண்டு பண்ணுறவனுக்கு ஓரளவுக்கு தான் திறமை உண்டு. ஆனால் பகவானுக்கு எல்லா திறமைகளும் உண்டு. ஜடத்தை நோக்கின உடனே அவனை உயிருள்ள ஜீவராசிகளால் பகவானை படைக்க முடியும். புரியுதுங்களா? இதுதான் ஜடவஸ்துக்களை கொண்டு ஜடவஸ்துவை தான் படைக்க முடியும் ஒரு கடிகாரம் செய்கிறவன். ஜீவனுள்ள ஜீவராசிகளை பகவானால் மட்டும்தான் படைக்க முடியும். புரியுது? ஸ்ரீ கிருஷ்ணரால் உருவாக்க முடியும் என்பதால் அவரே சந்தேகமின்றி உயர்ந்தவர் தான் இல்லையா? பகவான் தான் எல்லாரை விட உயர்ந்தவர். பல்வேறு வகையான இனங்களில் உள்ள ஆண் பெண் உருவங்கள் இறைவனின் தொடர்ந்த கவனத்திற்கு அவசியம் இல்லாமலேயே இதே போன்ற எண்ணற்ற இயந்திரங்களை உற்பத்தி செய்து கொண்டு போகின்றன. இதை போல் உள்ள ஒரு ஜோடி இயந்திரங்களை ஒருவன் உற்பத்தி செய்து இவ்வியந்திரங்கள் அவனுடைய
உதவி இல்லாமலேயே மற்ற இயந்திரங்களை உருவாக்க முடியுமானால் அதன் பிறகு இறைவனுடைய புத்தி சாதுரியத்தை அவனால் அணுக இயலும். ஆனால் அது சாத்தியமாகக்கூடியது அல்ல. ஏனெனில் ஒவ்வொரு இயந்திரமும் தனித்தனியாக இயக்கப்பட வேண்டியிருக்கும். புரியுதுங்களா? ஆகவே இறைவனைப் போல் சிறப்பாக படைப்பது எவராலும் இயலாது. இறைவனுக்கு அசமத்துவம் என்ற பெயர் உண்டு. அவருக்கு சமமானவரும் அவரை விட உயர்ந்தவரும் எவரும் இல்லை என்பது இதன் பொருளாகும். இல்லையா? இப்போது பேட்ரியை போடுறான், கடிகாரம் ஓடுது, அந்த பேட்ரி எவ்வளோ நாள் ஓடும்? அது தீர்ந்து போச்சு. அதுக்கும் ஒரு தீர்வு உண்டு இல்லையா? ஆனால் இந்த ஆத்மா இயக்கத்தினுடைய முடிவு கிடையாது. எப்பவும் ஆத்மா உயிராத்மாவே இயங்கிக் கொண்டே தான் இருக்குது. எப்பவும் அதனுடைய நித்தியமானதாக, அதனுடைய இயக்கம் நித்தியமானதாக இருக்கிறது. நம்ம ஹார்ட்டை துடிக்கிறதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது எங்கேயாவது ஓய்வு பெறுதா? ஓய்வு பெற்றால் மனுஷன் காலி இல்லையா? ஆனால் ஒரு பேட்ரி போட்டால் என்ன ஆகுது? செல்லு ஒரு மாதம் கூட 2 மாதம் கூட வரல, உடனே பேட்ரி மாற்றணும், அந்த கடிகாரம் சேரும். அப்போ அவன் தனியாக இயங்குதுன்னா அது ஒரு குறிப்பிட்ட அளவு, எல்லாம் அளவுக்கு உட்பட்டது. ஆனால் பகவானால் படைக்கப்பட்ட ஜீவராசிகளும் அளவுக்கு உட்படாதது. இந்த ஜீவாத்மாக்களும் பகவானால் படைக்கப்பட்ட ஜீவாத்மாக்களும் நித்தியமானவர்கள், பகவானும் நித்தியமானவன். ஆனால் ஜட வஸ்துக்களையும் பகவான் படைக்கின்றான். அந்த ஜட வஸ்துக்களை தனக்கு அழிக்கணும்னு தோணுச்சுன்னா பகவான் அழிச்சிடுறான் இல்லையா? அது மாதிரி ஒரு மனுஷனால் முடியாது இல்லை. இதெல்லாம் நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்கொள்ள விஷயம். ஆனால் ஒரு நாஸ்திகன் இது மாதிரி நாஸ்திகனும் படித்தா புரிஞ்சிக்கிறதுக்காக இப்படி அழகாக எளிமையாக விளக்குறார் சில பிரபுபாதம். அதை புரிஞ்சுக்கினா தான். அதனால் அவருக்கு சமமானவரோ அவரை விட உயர்ந்தவரோ எவரும் இல்லை என்பது இதன் பொருளாகும். பரமசத்தியம் எனப்படுபவர் தமக்கு சமமானவரோ அல்லது தம்மை விட உயர்ந்தவரோ இல்லாதவராவார். ஸ்ருதி மந்திரங்களில் இது உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஜடப்பிரபஞ்சத்தின் படைப்புக்கு முன் அனைவருக்கும் எஜமானராகிய பகவான் மட்டுமே இருந்தார் என்று கூறப்படுகிறது. அந்த பகவானே பிரம்மதேவருக்கு வேத அறிவை உபதேசித்தவர் ஆவார். எல்லா வழிகளிலும் ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சது இந்த உலகம்தான். இந்த உலகத்துக்கு பின்னாடி இருக்கிற இயக்குனர் யார் படைக்கிறார் அவரை பற்றி நமக்கு தெரியாது. அது தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த படைத்த இந்த உலகத்தை வச்சு இவ்வளோ அழகாக நமக்கு விளக்குறார் பிரபுபாதா. கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயத்தை வச்சு கண்ணுக்கு தெரியாத பகவானே நமக்கு விளக்குறார். வேறு யாரும் இல்லைப்பா, இந்த கிருஷ்ணன் தான்ப்பா, நீ பாகவத்தில் படிக்க போகிற இந்த கிருஷ்ணனை தான். அதுதான் ஆரம்பத்தில் ஓம் நம் பகவதே வாசுதேவ். அந்த வாசுதேவன் தான் படைப்பாளி. படைத்தவனாகிய பிரம்மதேவருக்கையும் படைத்தவர் அவர். அவர் ஞானத்தை உபதேசித்தவர். ஜடப்பிரபஞ்சத்தின் படைப்புக்கு முன் அனைவருக்கும் எஜமான பகவான் மட்டுமே இருந்தார் என்று கூறப்படுகிறது. இது சதுஸ்லோகி பாகத்துலேயும் வருது. அகம் ஏவாசம் ஏவாக்கரை அப்படின்ட்டு. அந்த பகவானே பிரம்மதேவருக்கு வேத அறிவை உபதேசித்தவர் ஆவார். எல்லா வழிகளிலும் அந்த பகவானுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். ஜடப்பிணைப்பிலிருந்து விடுபட விரும்புவோர் யாராக இருந்தாலும் அவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் சரணமடைய வேண்டும். இது பகவத்கீதையிலும் உறுதி செய்யப்பட்டது. அதனால் நம்ம சுதந்திரமானவங்க கிடையாது, நம்ம எல்லாம் தெரிந்தவங்க கிடையாது. அப்போ யாரை சரணமடையணும்? பகவானை தான் சரணமடையணும். அப்போ தான் நமக்கு உண்மையான விடுதலை கிடைக்கும். ஜடப்பிணைப்பிலிருந்து விடுபட விரும்புவோர் யாராக இருந்தாலும் அவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடமே சரணமடைய வேண்டும். ஏன்னா கிருஷ்ணனுடைய கண்ட்ரோலில் தான் எல்லாமே இருக்கிறது. நாம் சுதந்திரமானவர் கிடையாது, நாம் எல்லாம் தெரிந்தவர்கள் கிடையாது. இது பகவத்கீதையிலும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மலர்பாதங்களில் சரணமடையாத ஒருவன் தடுமாற்றத்துக்கு உள்ளாவான் என்பது நிச்சயம். ஆமாம், இல்லை நானே சாதிச்சேன், கிருஷ்ணன் உதவி எனக்கு தேவையில்லை, நானே எல்லாம் சாதிச்சுக்கிறேன்னா பயங்கரமாக தடுமாற்றம் அடைவேன், ரொம்ப அடிபடுவேன், சோதனைப்படுவேன், சோதனைக்கு உள்ளாகுவேன். பகவத்கீதையில் உறுதிப்படுத்தப்பட்டு இருப்பதை போல் புத்திசாலி ஒருவன் இந்த ஒரே ஸ்லோகத்திலே எல்லாத்தையுமே சொல்லிடுறாரு பாருங்கள். பகவானுடைய அதிகாரத்துவம், பகவானுடைய சுதந்திரம், பகவானுடைய சர்வக்ஞத்துவம் இதெல்லாம் நமக்கு இல்லாதது. அப்போ யார் சரணம் அடையணும்? அப்போ யார் தியானிக்கணும்? அப்போ ஜட பிரபஞ்சனா என்ன? ஆன்மீகமாகி இருக்கிற நாம் ஜீவாத்மாக்கள்லாம் யார்? எல்லாமே புட்டு வச்சிடார் பிரபுபாதா பாருங்கள். ஒரு ஸ்லோகம் படித்தாலே போதும், பாகவதம் பூரா படித்த மாதிரி ஞானம் கிடச்சிது. பிரம்மதேவரை படைத்தவர் யார்? பிரம்ம ஞானத்தை உபதேசம் பண்ண யார்? அவரால் தான் நமக்கு ஞானம் அளிக்க முடியும். அவரால் தான் நமக்கு ஞானம், அவர் தான் நமக்கு சுதந்திரம் அளிக்க முடியும். அவர் தான் நமக்கு மோட்சம் அளிக்க முடியும்.
பகவானை விட்டு பிரிஞ்சு தனியாக நான் வரட்டு வேதனை பேசுகிறவங்களாம் மோட்சம் அடைய முடியாது. நாஸ்திகர் என்ன தான் எவ்வளோ சாமர்த்தியம் இருந்தாலும் கட்சியில் அவன் பகவானால் அழிக்கப்படுகின்றான். அவருடைய திட்டமெல்லாம் தவிடுபடி ஆகிடும். அவர் திட்டமெல்லாம் பலிக்காது. நாத்திகர் திட்டம்லாம் பகவான் திட்டம் தான் செயல்படும் அப்படின்றதெல்லாம் சொல்கிறாரு பாருங்கள். பகவானுக்கு எல்லாம் தெரியும். அது எப்படி தெரியும்? ஒரு மூல முடுக்குகள் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஒரு சூப்பர்வைசருக்கு தெரியாத மாதிரி எல்லாமே தெரியும். எவ்வளோ விஷயங்கள் புட்டு வைக்கிறாரு. அதான் இங்கே சொல்கிறார், எல்லா வழிகளிலும் அந்த பகவானுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அதான் ஒரே வழி. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மலர்பாதத்தில் சரணடையாத ஒருவன் தடுமாற்றத்துக்கு உள்ளாவான் என்பது நிச்சயம். பகவத்கீதையில் உறுதிப்படுத்தப்பட்டு இருப்பதைப் போல புத்திசாலி ஒருவன் எல்லா காரணங்களுக்கும் மூல காரணம் ஸ்ரீ கிருஷ்ணரே, சர்வகாரண காரணக சச்சிதானந்த விக்கிரக சர்வகாரண ஸ்ரீ கிருஷ்ணரே என்பதை, எல்லா காரணங்களுக்கும் மூல காரணம் ஸ்ரீ கிருஷ்ணர் என்பதை நன்கு உணர்ந்து அவரது மலர்பாதங்களில் சரணாகதி அடையும் போது அத்தகைய புத்திமான் ஒரு மகாத்மா ஆகிறான். ச மகாத்மா சுதுர்லபா. வாசுதேவ சர்வமதி ச மகாத்மா சுதுர்லபா. அப்போது கிருஷ்ணரே எல்லா காரணங்களுக்கும் மூல காரணம் ஸ்ரீ கிருஷ்ணரே என்பதை நன்கு உணர்ந்து அவரது மலர்பாதங்களில் சரணாகதி அடையும் போது அத்தகைய புத்திமான் ஒரு மகாத்மா ஆகிறான். பகுனாம் ஜென்மநாமந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே என்னை சரணம் அடைந்தவன். மாம் பிரபத்தியதே ச மகாத்மா சுதுர்லபா. அப்படிப்பட்ட மகாத்மா மிக உயர்ந்தவன் ஆயிடுறான். துர்லபம். அந்த புத்திமான் ஒரு மகாத்மா ஆகிறான். பகவானை சரணமாதி அடைந்தவன் தான். ஆனால் இத்தகைய மகாத்மாக்களை காண்பது மிகவும் அரிதாகும். அதான் சுதுர்லபா அப்படின்றார். எல்லா சிருஷ்டிகளுக்கும் மூல காரணமாக இருப்பவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே என்பதை மகாத்மாக்களால் மட்டுமே அறிய முடியும். எல்லா சிருஷ்டிகளுக்கும் மூல காரணமாக இருப்பவர் வாசுதேவ சர்வமிதி அப்படின்னு எல்லா சிருஷ்டிகளும் மூல காரணமாக இருப்பவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே என்பதை மகாத்மாக்களால் மட்டுமே அறிய முடியும். மற்றெல்லா உண்மைகளும் ஸ்ரீ கிருஷ்ணரையே சார்ந்துள்ளதால் அவர் பரமம் அல்லது முடிவான மெய்ப்பொருள் ஆவார். அவர் அனைத்தையும் அறிந்தவர் ஆவார். அவருக்கு மாயை என்பதே கிடையாது. அவர் சச்சிதானந்த ஸ்வரூப், ஆனந்தமாக இருக்கக்கூடியவர். நம்மளாம் மாயில் துக்கப்பட்டு இருக்கோம். அவர் எவ்வளோ பேதங்கள் பாரு நமக்கும் பகவானுக்கும். பகவான் கிழக்குன்னா நம்ம மேற்கு மாதிரி எல்லா விஷயத்துலையும். சரி, ஸ்ரீமத் பாகவதத்தை தொகுத்தவர் சில வியாசதேவர் அல்ல என்று சில மாயாவாதிகள் வாதிக்கின்றனர். இது வேறவா? அப்பா யார் தான் பேசுது? என்னுள் ஓபதேவர் என்ற பெயர் கொண்ட ஒருவரால் எழுதப்பட்ட நவீன படைப்பு என்று அவர்களில் சிலர் எண்ணுகின்றனர். இத்தகைய அர்த்தமற்ற விவாதங்களை அப்புறப்படுத்துவதற்காக பல பழமை வாய்ந்த புராணங்களில் பாகவதத்தை, இப்போ பத்ம புராணம்லாம் வியாசத்தான் எழுதினார். சரி, பாகவதம் ஓபதேவர்னு யாரும் எழுதியிருக்கான்னு சொல்கிறாங்க கற்பனையில். அப்போ பாகவதத்துடைய குறிப்புகள்லாம் வந்து பத்ம புராணம் சொல்லிக்குது, ஸ்காந்த புராணத்தில் சொல்லிக்குது, எவ்வளோ விஷயத்தில் சொல்லியிருக்கு. பல பழமை வாய்ந்த புராணங்களில் பாகவதத்தை பற்றிய குறிப்புகள் இருப்பதை ஸ்ரீதர சுவாமி சுட்டி காட்டுகின்றார். பாகவதத்தின் இந்த முதல் பதம் காயத்ரி மந்திரத்துடன் ஆரம்பமாகிறது. இதை பற்றிய குறிப்பு மிக பழைய புராணமாகிய மச்ச புராணத்தில் காணப்படுகிறது. அப்புராணம் பாகவதத்தில் உள்ள காயத்ரி மந்திரத்தை தொட்டு பேசுகையில் காயத்ரி மந்திரத்துடன் துவங்கும் ஆன்மீக உபதேசங்களை பற்றிய பல வர்ணனைகள் உள்ளன என்று குறிப்பிடப்படுகின்றது. வருத்ராசுரனை பற்றிய கதை ஒன்று உள்ளது. அச்சிறந்த காவியத்தை பௌர்ணமி தினத்தன்று யார் ஒருவர் அன்பளிப்பு செய்கின்றாரோ, அந்த காவியத்தை சொல்கிறாரோ, அவர் முழுமுதற் கடவுளிடம் திரும்பி செல்வதன் வழியாக வாழ்வின் மிக உயர்ந்த பக்குவத்தை அடைகிறார். அதாவது விருத்தாசுரன் கதை வந்து பௌர்ணமி தினத்தில் யாருன்னா சொன்னாங்கன்னா சிறந்த பக்குவம் கிடைக்குமா, அவர் பகவான் அடைஞ்சிடறாங்களாம். மற்ற புராணங்களிலும் கூட பாகவதத்தை பற்றிய குறிப்புகள் உள்ளன. அங்கு இக்காவியம் 18,000 பதங்களை உள்ளடக்கி இருப்பதாகவும் 12 காண்டங்களில் முடிவுறுகின்றது என்றும் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸ்காந்த புராணத்தில் சொல்லியிருக்கு, பத்ம புராணம் சொல்லியிருக்கு, லிங்க புராணத்தில் சொல்லியிருக்கு, எவ்வளோ புராணங்கள் சொல்லியிருக்கு, மச்ச புராணத்தில் சொல்லியிருக்கு. அப்புறமா இப்போ குறிப்பிட்ட சில காலத்துக்கு முன்னாடி தான் பாகவதம் எழுதுந்து அப்படின்னு சொன்னால் யாருன்னா ஏற்றுக்க முடியுமா? அப்போ இவ்வளோ புராணங்கள்லாம் அப்போது வியாசர் எழுதுந்தானே அந்த 18 புராணம், அதெல்லாம் பாகவத குறிப்புகள் காண கிடைக்குது. அப்புறம் கற்பனையாக என்னென்னவோ கலப்பி விட்டுருவாங்க நடுவில், அது நம்பக்கூடாது.
பத்ம புராணத்திலும் கூட கௌதமருக்கும் அம்பரீஷ மகாராஜனுக்கும் இடையே நிகழ்ந்த உரையாடலில் பாகவதத்தை பற்றிய குறிப்பு உள்ளது. ஜடப்பிணைப்பிலிருந்து விடுபட அரசன் விரும்பினால் பாகவதத்தை அவர் ஒழுங்காக படிக்க வேண்டும் என்று அங்கு அறிவுறுத்தப்படுகிறார். எனது ஜடப்பிணைப்பிலிருந்து விடுபட அரசன் விரும்பினால், அதாவது அம்பரீஷன் சொல்கிறார், மகாராஜன் கௌதமர் சொல்கிறார். அம்பரீஷ மகாராஜனுக்கு இடையில் நடந்த உரையாடலில் ராஜா விரும்பினா இந்த பாகவதத்தை அவர் ஒழுங்காக படிக்க வேண்டும் என்று அங்கு அறிவுறுத்தப்படுகிறார். இத்தகைய சந்தர்ப்பங்களின் கீழ் பாகவதத்தினுடைய பிரமாணத்தில் சந்தேகமில்லை என்று தெளிவாகிறது. கடந்த 500 ஆண்டுகளுக்கு உள்ளாக ஜீவ கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி, விஸ்வநாத சக்கரவர்த்தி போன்ற பல புலமை பெற்ற பண்டிதர்களும் ஆச்சாரியர்களும் பகவான் ஸ்ரீ சைதன்யரின் காலத்துக்கு பிறகும் கூட பாகவதத்தின் மீது விரிவான வியாக்கியானங்களை செய்துள்ளனர். உன்னதமான இச்செய்திகளை நன்கு அனுபவிப்பதற்காக ஆர்வமுள்ள மாணாக்கன் ஒருவன் இவற்றை நன்றாக கற்றுணர முயற்சிப்பான். எவ்வளோ மகாத்மாக்கள் வியாக்கியானம் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீதர வியாக்கியானம், வம்சீதர வியாக்கியானம், ஸ்ரீ விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூர், அப்புறமா வல்லபாச்சாரியார், அப்புறம் கோபால கோஸ்வாமி, அவர் எத்தனையோ பேர், நிறைய பேர் வியாக்கியானம் பண்ணியிருக்காங்க இந்த பாகவதத்துக்கு. ஜீவ கோஸ்வாமி சில விஷயங்கள் வியாக்கியானம் பண்ணியிருக்காங்க. ரூப கோஸ்வாமியோடு இந்த பாகவத்தில் சில அபிப்பிராயங்கள், நிறைய விஷயங்கள் வியாக்கியானம் பண்ணியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. அவ்வளோ கோஸ்வாமிகள் நிறைய, சைதன்ய மகாபிரபு இந்த ஆத்மாராமன்ற ஸ்லோகத்துக்கு எத்தனையோ பல விளக்கங்கள் கொடுக்குறாரு. பாகவதத்துக்கு நிறைய வியாக்கியானங்கள் இருக்குது. அப்படியேப்பட்டது இந்த பாகவதம். பல பண்டிதர்களும் பல புலம்பெற்ற பண்டிதர்களும் ஆச்சாரியர்களும் பகவான் ஸ்ரீ சைதன்ய காலத்துக்கு பிறகும் கூட பாகவதத்தின் மீது விரிவான வியாக்கியானங்களை செய்துள்ளனர். உன்னதமான இச்செய்திகளை நன்கு அனுபவிப்பதற்காக ஆர்வமுள்ள மாணாக்கன் ஒருவன் இவற்றை நன்றாக கற்றுணர்வ முயற்சிப்பான். இதில் மெயினாக நம்ம எடுத்துக்கிறதுனா ஸ்ரீதர வியாக்கியானம் தான் இங்கே மெயினாக சொல்லுவாங்க. அப்புறம் ஸ்ரீ விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூருடைய வியாக்கியானம். ஸ்ரீ விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூர் ஏன்னா வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் வந்தவர். ஸ்ரீ விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூர் சைதன்ய மகாபிரபுவே சொன்னதுனால ஸ்ரீதர வியாக்கியானத்தை பிரமாணமாக எடுத்துக்கிறோம் நம்ம வைஷ்ணவ சம்பிரதாயத்தில். ஓகேவா? ஸ்ரீ விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூர் ஆதியானதும் தூயதுமாகிய பாலுறவு எவ்வித ஜட கலங்கமும் இல்லாதது என்று பாலுறவு எவ்வித ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூரர் ஆதியானதும் தூயதுமாகிய பாலுறவு எவ்வித ஜட கலங்கமும் இல்லாதது என்று விளக்கம் கொடுத்துள்ளார். ஜடப்படைப்பு முழுவதுமே ஆண் பெண் உறவின் அடிப்படையில் தான் இயங்கிக் கொண்டு வருகிறது. தற்போதைய நவீன நாகரிகத்தில் எல்லா செயல்களுக்கும் மையமாக திகழ்வது உடலுறவு வாழ்வுதான். ஒருவன் தன் முகத்தை எங்கு திருப்பினாலும் உடலுறவு வாழ்வு மேலோங்கி இருப்பதை காண்கின்றான். ஆகவே உடலுறவு வாழ்வு பொய்யல்ல, அதன் உண்மை நிலை ஆன்மீக உலகில் அனுபவிக்கப்படுகின்றது. ஜடப்பாலுறவு மூல உண்மையின் ஒரு பிரதிபலிப்பே அன்றி வேறில்லை. இப்போது கிருஷ்ணன் ராசலீலை புரிகிறார் ராதையோட, அது என்னென்னா அது மூலம், அதனுடைய இது கலங்கப்பட்டது. பௌதிகத்தில் இருக்கிற பாலுறவு அது கலங்கப்படாதது, சுத்தமானது அந்த பாலுறவு. அந்த உறவுகள் தூயது, அது ஆனந்த நிலையில் செயல்படக்கூடியது. அதனால் அது புரிஞ்சிக்க முடியாது. அதனால் மூல உண்மையின் அதனால் எதுவுமே காஸ் அண்ட் எஃபெக்ட், காரணம் இல்லாமல் ஒரு காரியம் இல்லை. எல்லாமே ஆன்மீக உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த பூலோகத்தில். அது வேறு மாதிரி, பால் திரிஞ்சு தயிராகிற மாதிரி. பால் இனிப்பானது, ஆனால் தயிர் புளிப்பானது. அது ஆப்போசிட்டாக சுவை வேறு மாற்றப்படுகிறது. அப்போ புளிப்புனா அது கொஞ்சம் முகத்தை சுளிக்க செய்கிறது இல்லையா? அது மாதிரி. ஆனால் பால்லாம் இனிப்பாகுது, அது தித்திக்க செய்கிறது. அது மாதிரி ஆன்மீக உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் பூலோகத்திலையும் பிரதிபலிக்கிறது. ஆனால் இவைகள் என்னென்னா மாயையில் தள்ளக்கூடிய விஷயங்களாக இருக்குது. அது மாயிலிருந்து விடுவிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது. ஆன்மீக உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும். அப்போது அது களங்கம் இல்லாதது, இது கலங்கப்பட்டது பௌதிகத்தில். இது புரிஞ்சுக்கணும். ஜடப்பாலுறவு மூல உண்மையின் ஒரு பிரதிபலி. ஆனால் அங்கே இல்லாமல் இங்கே வரல. எல்லாமே அங்கே நடக்கிற விஷயந்தான் இங்கே நடக்குது. ஆனால் அது வேறு மாதிரி தவறாக இங்கே கற்பிக்கப்படுகிறது பூலோகத்தில். சரி, மூல
உண்மையின் ஒரு பிரதிபலிப்பு அன்றி வேறில்லை. மூல உண்மை பரிபூர்ண மெய்ப்பொருளில் இருக்கிறது. இதனால் பரிபூர்ணமாகிய மெய்ப்பொருள் அருவமானதாக இருக்க முடியாது. அருவமாக இருந்தால் இந்த ரசங்கள்லாம் நம்ம அனுபவிக்க முடியாது. இப்போ நம்ம சொல்கிறோமே, இந்த காமக்ரோதங்கள்லாம் சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் பௌதிக இந்த விவகாரங்கள்லாம் எங்கேருந்து வருதுன்னா ஆதியில் மூலத்திலேருந்து வருது. மூலத்தில் அது ரசமாக இருக்குது, இங்கே கலங்கப்பட்டதாக இருக்கிறது. இது பாவத்தை விளைவிக்கக்கூடியதாக இருக்கிறது காமக்ரோதெல்லாம். ஆனால் மூலத்தில் அது திவ்யமானதாக இருக்கிறது. அதனால் அருவத்திலேருந்து இது வரத்துக்கு வாய்ப்பு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆமாம், ஒன்றிலிருந்து தான் இன்னொன்று பிரதிபலிக்குது. சரி, இதெல்லாம் பரிபூரணாகிய மெய்ப்பொருள் அருவமானதாக இருக்க முடியாது அப்படின்னு நல்லா நம்மளுக்கே தெரியுது. அருவமாக இருக்கும் அதே சமயம் தூய பாலுறவியும் கொண்டிருப்பது சாத்தியமல்ல. புரியுதுங்களா? அருவ பிரம்மன் தான் முடிவுன்னு கிடையாது. அருவ பிரம்மன்றது பகவானுடைய ஒரு ஒளிக்கதிர், அவ்வளோதான். உடம்புல வரக்கூடிய ஒரு ஒளிக்கதிர். அருவவாத தத்துவவாதிகள் பரம சத்தியத்தின் அருவ நிலைக்கு அளவுக்கு அதிகமான முக்கியத்துவத்தை அளித்துள்ளனர். இதன் விளைவாக வெறுக்கத்தக்கதான இகலோக உடலுறவு வாழ்வுக்கு மறைமுகமான ஊக்கத்தை அவர்கள் அளிக்கின்றனர். தெய்வீக உருவில் உள்ள உண்மையான பாலுறவை பற்றிய தகவல் இல்லாததன் காரணத்தால் நெறி தவறியதான ஜடப்பாலுறவு வாழ்வே எல்லாம் என்று மனிதன் ஏற்றுக்கொண்டுள்ளான். ரொம்ப ஆழமாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இதெல்லாம். கொஞ்சம் நீங்களே பொறுமையாக படித்து புரிஞ்சுங்க. முதல் ஸ்கந்தத்தில் முதல் அத்தியாயத்தில் முதல் ஸ்லோகத்தை வியாக்கியானம் அருமையாக இருக்குது. நிறைய ஆழ்ந்த கருத்துக்கள் கொண்டது. இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சோம்னா நம்மளுக்கே புரியும். இதனால் பரிபூர்ணமாகிய மெய்ப்பொருள் அருவமானதாக இருக்க முடியாது. அருவமாக இருக்கும் அதே சமயம் தூய பாலுறவியும் கொண்டிருப்பது சாத்தியம் அல்ல. இப்போ ராதாகிருஷ்ண பாவங்கள்லாம் தூய பாலுறவு, அது சாத்தியம் இல்லை. அப்படின்னா அருவமாக இருந்தால் அதுபோல் பகவான் செயல்பட முடியாது. அவன் பகவான் அதுபோல் உருவமாக இருக்கிறதுனால தான், சச்சிதானந்த ஸ்வரூபனாக இருக்கிறதுனால தான் அப்படி தூய பாலுறவு, அதனால் தூய ஆனந்தத்தை, உண்மையான சச்சிதானந்தத்தை அனுபவிக்கின்றார்கள். அங்கே சாத்தியமில்லை. அருவவாத தத்துவவாதிகள் பரம சத்தியத்தின் அருவ நிலைக்கு அளவுக்கு அதிகமான முக்கியத்துவத்தை அளித்துள்ளனர். இதன் விளைவாக வெறுக்கத்தக்கதான இகலோக உடலுறவு வாழ்வுக்கு மறைமுகமான ஊக்கத்தை அவர்கள் அளிக்கின்றனர். புரிஞ்சுக்கணும். அப்போ தெய்வீக உருவில் உள்ள உண்மையான பாலுறவை பற்றிய தகவல் இல்லாததன் காரணத்தால், எனது தெய்வீக உருவில் உள்ள உண்மையான பாலுறவை பற்றிய தகவல் இல்லாததன் காரணத்தால் அதை பற்றி அதுக்கு மேலே தாண்டி அந்த அருவ பிரம்மத்தோடு நின்றுடுறாங்க. அதுக்கு மேலே இந்த அருவ பிரம்மத்தும் பகவான் ஒளிக்கதிர், அந்த ஒளிக்கதிர் தாண்டி இந்த ஒளிக்கதிர் எங்கேருந்து வருது? அந்த பகவானத்துலேருந்து. அந்த பகவான் என்ன பண்ணுறான்? அப்போ ராசலீலை பண்ணுறான். அந்த இடத்துல அதே சொல்ல வாத்சல்ய பாவத்தை அனுபவிக்கிறான். அவங்களுக்கும் சச்சிதானந்தம் கொடுத்துறான். நண்பன் சக்கிய பாவத்தில் கொண்டு பாலர் அந்த குழந்தைகளோடு பகவான் விளையாடுறான். அங்கே அந்த சச்சிதானந்த ஆனந்தத்தை பல விதங்களில் வாத்சல்ய பாவத்தில், சக்கிய பாவத்தில், மாதுரிய பாவத்தில் அனுபவிக்கிறாங்க. அப்படின்றது அது அந்த அளவுக்கு உயர்ந்த நிலையில் மனசு கொண்டு போகாதனால, அது தெரிஞ்சிக்க விருப்பம் இல்லாததுனால இந்த அருவ பிரம்மத்தோடு நின்றுட்டாங்க. அதுக்கு மேலே அவர்களுக்கு தகவல் கிடைக்கல. ஒரு பக்தர்கள் ஆனால் தான் அந்த தகவல் கிடைக்கும். அந்த தகவலை நம்பலை. அப்படி கிடைச்சாலும் அது நம்பின போது தான் ஓஹோ, அப்போ அந்த அனுபவங்கள் தான் இங்கே பூலோகத்தில் வேறு மாதிரி பால் திரிஞ்சு தயிராகிற மாதிரி. ஆனால் பால் தான், பால்லேருந்து தான் தயிர் வந்தது. சொல்ல புரியுதுங்களா? தயிர்லேருந்து பால் வரல, பால்லேருந்து தான் தயிர் வந்தது. ஆனால் பாலுடைய சுவை வேறு, தயிருடைய சுவை வேறு. அப்போ பகவானுடைய அந்த உன்னத ஆனந்தம் நிலை வேறும், இங்கே பௌதிகமாக அனுபவிக்கக்கூடிய பாலுறவு மற்ற விகாரங்கள்லாம் வேறும். இதை புரிஞ்சுக்கணும். இந்த கண்ணோட்டத்தோடு நம்ம பார்த்தோம்னா தான் இது சும்மா அப்போ தன்னாலே வந்துடல. இதெல்லாம் இந்த உறவுகள், இந்த காமக்ரோத லோபங்கள் எல்லாம் அங்கேருந்து தான் வருது. பகவான் கழிந்து தான் நமக்கு வருது. இதெல்லாம் இதை புரிஞ்சிக்கக்கூடிய பக்குவம் நமக்கு இல்லை. இது ஒரு வைஷ்ணவர்கள் மூலமாக புரிஞ்சிக்கிட்டால் தான் நம்ம புரிஞ்சிக்க முடியும். அப்போ நடுவில் இருக்கிற இந்த அருவமானது நம்ம முடிவு கிடையாது. புரிஞ்சுக்கணும். அதனால் உண்மையான பாலுறவை பற்றிய தகவல் இல்லாததன் காரணத்தால் அந்த தகவல் உண்மையான பாலுறவு எங்கே இருக்குது? ராசலீலையில் கிருஷ்ண அனுபவத்தில் இருக்கிற ராதையோட லலிதாவோட அதை பற்றி தகவல் நமக்கு இல்லாததுனால்தான் அருவத்தோடு நம்ம நின்றுடுறோம். அருவ பிரம்மன் தான் முடிவு அப்படின்னு. அப்போ உண்மையான பாலுறவை பற்றி தகவல் இல்லாததன் காரணத்தால் நெறி தவறியதான ஜட பாலுறவு வாழ்வே எல்லாம். இந்த வாழ்க்கையில் புல இன்பங்கள் அனுபவிக்கிற பற்றியா ஜாலியாக, இதுதான்டா உண்மையான சந்தோஷம் அப்படின்னு நினச்சிக்கிறோம்.
இதை விட பல மடங்கு கோடி மடங்கு சௌக்கியமானது அந்த உயர்ந்த ஆன்மீகம் ஆனந்தமானது. இது பகவானோட நாம் சச்சிதானந்த ரூபத்தில் அனுபவிக்கின்ற அந்த பக்தி ஆனந்தம், பிரேமானந்தம், பிரேமை, பகவானத்தில் ஏற்படக்கூடிய அந்த பிரேமை ஆனந்தம். அதை பற்றி நமக்கு தெரியாததுனால தான் இந்த பௌதிக சௌக்கியமாகிய இந்த ஆண் பெண் சௌக்கியமே பெருசாக நம்ம மதிக்கிறோம், இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். அப்போது மறைமுகமாக இவங்க என்ன பண்ணுறாங்க, அருவத்தோடு நின்றுறதுனால அதை பற்றி தகவல் மக்கள் இவங்கள நம்பாமல் மற்றவங்களும் மக்களுக்கும் சொல்லாமல் இருக்கிறதுனால அப்போ பௌதிக இன்பந்தான் பெருசு அப்படின்றத ஊக்குவிக்கிற மாதிரி மறைமுகமாக ஊக்குவிக்கிறாங்க. அப்புறம் என்ன, ஏன்னா இதுக்கு மேலான ஆனந்தம் ஒன்று இருக்குது அப்படின்றது தெரியாததுனால மக்களுக்கு தவறாக வழிநடத்தப்படுகிறார்கள் மக்கள் எல்லாம். எதனால்? அருவவாதிகளால். அப்போ தவறாக வழிநடத்தப்படுறதுனால இந்த லீலைகள் உண்மையான ஆனந்தம் இதை விட பல மடங்கு. இப்போ இதுவே இவ்வளோ ஆனந்தமாக இருக்கே, ஒரு ஆண் பெண் கலவி இன்பமே இவ்வளோ சுகமாக இருக்குதுன்னு சொன்னால் இது அது கொஞ்ச நேரம் 5 நிமிஷம் சௌக்கியம், இதுவே பெருசாக ஆஹா ஓஹோன்றோம். இந்த சௌக்கியத்துக்காக எல்லாமே ஆசைப்படுறோன்னு சொன்னால் மிருகங்கள்லேருந்து பட்சிகள்லேருந்து எல்லாமே. அப்போ இதுக்கு மூலம் இந்த அற்ப சௌக்கியத்தை ஆஹா ஓஹோன்றமே இது இவ்வளோ சௌக்கியமாக இருக்குதுன்னு சொல்லி இதுக்கு மூலமானது நித்தியமான சௌக்கியத்தை இந்த கலவி இன்பத்தினுடைய சௌக்கியம்லாம் ஒன்றுமே இல்லை. இதை விட பல மடங்கு சௌக்கியத்தை கொடுக்கக்கூடிய நித்தியமாக, அதுவும் நித்தியமாக எப்பொழுதும். இது 5 நிமிஷம் சௌக்கியம் கலவி இன்பம். ஆனால் இந்த தாம்பத்திய இன்பம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் சௌக்கியம், அவ்வளோதான், ஒரு ஆண் பெண் இணையது. ஆனால் இது மிருகங்களுக்கும் உண்டு, பறவைகளும் மனுஷனும் உண்டு. ஆனால் இதை விட பல மடங்கு நித்தியமானதாக 5 நிமிஷம் 10 நிமிஷம் இல்லை, எப்பொழுதும் நித்தியமானதாக ஆன்மீக உலகத்தில் காணப்படுகிறது. அந்த சௌக்கியத்தில் நாம் இருக்க முடியும். ஆனால் இதை விட பல மடங்கு சௌக்கியம் உண்டு, அந்த சச்சிதானந்த சௌக்கியம் அப்படின்ற தகவல்கள் மகான்கள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா அப்போது அதனுடைய ஒரு திவலை தான், ஒரு சின்ன ட்ராப் தான் இந்த உலகத்தில் அனுபவிக்கக்கூடிய சந்தோஷங்கள்லாம். அப்படி நம்ம இந்த தகவல்கள்லாம் ஒரு வைஷ்ணவர்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டா தான் அப்போது இதுவே இவ்வளோ சௌக்கியமாக இருக்கே, இந்த ட்ராப்பே இவ்வளோ சௌக்கியமாக இருக்கே, பகவானுடைய ஒரு அம்சம் சௌக்கியம், ஒரு அம்சம்தான், ஒரு திவலை, அதுக்கே இவ்வளோ சௌக்கியமாக இருக்குது. இந்த உலக சௌக்கியமானது, இந்த காம சௌக்கியமானது, இந்த புலன் ருச்சி ருச்சியமாக சாப்பிட்றது, தின்று ருச்சி நாக்கில் சுவையாக இருக்குது, தித்திப்பான பொருள்கள் அப்படின்னா இதுவே இவ்வளோ சௌக்கியமாக. இந்த சின்ன சின்ன விஷயமே ஆஹா ஓஹோன்றமே இதை விட கோடி மடங்கு, பல கோடி மடங்கு சௌக்கியம் உள்ளது ஆன்மீக உலகத்தில் கிருஷ்ண அனுபவத்தில் நமக்கு ஏற்படும். அதுதான் கோபர்கள்லாம் அனுபவிக்கிறது, வாத்சல்ய பாவத்தில் யசோதை அனுபவிக்கிறது, மாதுரிய பாவத்தில் கோபிகள்லாம் அனுபவிக்கிறது, எல்லாமே அந்த உயர்ந்த ஆனந்தம். அது பக்தர்கள் இது மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறதில்லை. அருவத்தோடு நின்றுட்டோம்னா இது மாதிரி தகவல்கள் கிடைக்காம போகிறதுனால அப்போ நம்ம மறைமுகம் என்ன பண்ணுறோம், எதுக்கு ஊக்குவிக்கிறாங்க, நமக்கு எது முக்கியத்துவம் கொடுக்குறோம், இந்த தாம்பத்திய சௌக்கியம்தான் இந்த உலகத்தில் பெரிய சௌக்கியம் அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா இதுக்கு மேலே விஷயம் தெரியாததுனால, இது மாதிரி தகவல்கள் அருவவாதிகள் சொல்லாததுனால. அதான் சொல்கிற, மறைமுகமாக ஊக்குவிக்கிறாங்களாம். இதுவே பெரிய இன்பம், இதுக்கு மேலே பெரிய இன்பம் கிடையாது உலகத்தில். ஏன்னா அதுக்கு மேலே தெரியாததுனால இதான் பெரிய இன்பம்னு நினைக்க தோணுது, அவ்வளோதான். அப்போது இதனால் நான் மக்கள் மனசில் இதுதான் பெரிய சௌக்கியம், இதுக்கு மேலே பெரிய சௌக்கியம் உலகத்தில் எதுவும் கிடையாது அப்படின்னு அந்த காம சௌகத்தையே பெருசாக விரும்புகிற மாதிரி ஆகிப்போச்சு. அதனால் மகாத்மாக்கள்லாம் சிறந்த வைஷ்ணவர்கள் அடிச்சுவட்டில் பின்பற்றி நம்ம போனோம்னா அந்த உயர்ந்த தகவல்லாம் அளித்தாங்கன்னா, அப்பா இந்த சௌக்கியம் இதுவே ஆகா ஓகன்றே இதை விட பன்மடங்கு சௌக்கியண்டாப்பா, நீ ஆன்மீக உலகத்தில் கிருஷ்ணனோடு அனுபவிக்கிற சௌக்கியம், அதை புரிஞ்சுக்கிட்டாப்பா, அதை புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா இதெல்லாம் சப்பு இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு அந்த பக்தி சௌக்கியத்தில், அந்த பக்தி வழிமுறையில் ஒரு குரு வழிகாட்டுதலில் அந்த பக்தி சௌக்கியத்தை அனுபவிக்க அப்புறமா பேரானந்தத்தில் அவன் திளைக்கும் போது உடம்புல ரோமாஞ்சன, கண்களில் கண்ணீர், ரோமாஞ்சம், அப்படி தொண்டை கத்கதம் உண்டாக அந்த ஒரு உயர்ந்த ஆனந்தத்தை அவன் அனுபவிச்சுட்டு அவனுக்கு காட்டி கொடுத்துட்டா, அதுக்கு பிறகு இந்த சப்புன்னு இந்த உலக விஷயங்களான ஆசைகளை அடியோடு வெறுத்துடுவான். அந்த கவர்ச்சிகரமானவராகி கிருஷ்ண சௌக்கியத்தை அவனுக்கு கொடுத்துட்டா இந்த உலக கவர்ச்சிகள்லாம் அற்று போயிடும். இதெல்லாம் பிரதிபிம்பம் தான், அந்த ஒரிஜினல் ஆனந்தமே நம்மளுக்கு கிடைச்சிடுச்சு அப்படின்னு இது சொல்கிறதில்ல, இந்த தகவல் கிடைக்கிறதில்லை. அதனால தான் என்ன அது அருவவாதிகளாக போகிறவங்க கூட கடைசியில் பெண் ஆசையில் விழுந்துடுறோம். நிறைய பெண்களோட உல்லாசமாக இருக்கிறது, ஏன்னா எல்லாம் பிரம்மம், எல்லாம் அருவம். அப்போது அவனுக்கு உயர்ந்த சௌக்கியம்னு ஒன்று தெரியாததுனால இந்த பௌதிக சௌக்கியமே உயர்ந்த சௌக்கியம்னு நினைச்சுட்டு அடிபாதத்தில் போய் விழுந்துடுறான், நரகத்தில் போய் விழுந்துடுறான். சரி, அப்போது இதுதான் சொல்கிறாரு,
உண்மையான பாலுறவை பற்றிய இந்த பாலுறவுன்றது உண்மையான பாலுறவு எங்கள் ஆன்மீக லோகத்தில் இருக்குது, நித்தியமாக இருக்குது, ஆனந்தமாக இருக்கும், இதோட பல மடங்கு அதிகமான சௌக்கியம் இருக்குது அப்படின்ற தகவல் இல்லாததுனால காரணத்தால் நெறி தவறிதான ஜடப்பாலுறவு வாழ்வே எல்லாம் என்று இதுதான் உயர்ந்த சௌக்கியம் அப்படின்னு மனிதன் என்ன பண்ணுறான், ஏற்றுக்கொண்டுள்ளான். நெறி தவறியதான, அதான் சொல்கிறேன், தப்பான இந்த பௌதிகத்தில் ஏற்படுகிற தாம்பத்திய சௌக்கியம்தான் உயர்வாக மதிக்கப்படுகிறது. அது ஏன்னா நெறி தவறி அவன் அந்த ஆன்மீக தகவலை பற்றி தெரியாததுனால, பாகவதம் சரியாக படிக்காதனால, பாகவதத்தில் வாக்களை கேட்காதனால அப்போ தவறாக வழி நடத்தப்படுகின்றான். அப்போ ஜடப்பாலுறவு வாழ்வே எல்லாம் என்று மனிதன் ஏற்றுக்கொண்டுள்ளான். ஆன்மீகமான உடலுறவு வாழ்வுக்கும் நோயுற்ற ஜட சூழ்நிலையில் உள்ள உடலுறவு வாழ்வுக்கும் ஒரு வேறுபாடு, பெரிய வேறுபாடு இருக்குது. அதை புரிஞ்சுக்கணும். ஆன்மீக உடலுறவு வாழ்வுக்கும் நோயுற்ற ஜட சூழ்நிலையில் உள்ள உடலுறவு வாழ்வுக்கும் ஒரு வேறுபாடு இருக்கின்றது. இதெல்லாம் ரொம்ப ரகசியமான விஷயம். ஆனால் அதனால தான் இங்கே சுருக்கமாக சொல்லி முடிச்சிடுறாரு. ஏன்னா இதெல்லாம் போனால் டீப்பாக போயிடும் விஷயம். இதை புரிஞ்சிக்கிறதுக்கான மனப்பக்குவம் நமக்கு இல்லை. ஆனால் பிரபுபாதை எப்படியோ 2 வார்த்தை விட்டாருங்க. 2 வார்த்தை விட்டாருன்னா அதை சொல்கிறாரு. அதெல்லாம் படிப்படியாக நம்ம, ஏன்னா ஒரு கோடிட்டு காட்டுறாரு. அப்போது இந்த பாலுறவு சௌக்கியம் தான் நம்ம ஆஹா ஓகோன்றோமே, அது தப்புன்னு சொல்கிறாங்களே, அதனால் நம்ம அனுபவ கட்டுப்பாடு இல்லை. இந்த கட்டுப்பாடே இல்லாமல் சுதந்திரமாக அந்த பாலுறவு சௌக்கியன்றது இது கலங்கப்பட்டது, களங்கம் இல்லாத உயர்ந்த ஆனந்தம் நாம் அனுபவிக்க முடியும். ஆனால் அதுக்கான பக்குவத்தை நாம் வளர்த்துக்கணும். அதுக்கு தான் பாகவதம் இங்கே நெறிமுறைப்படுத்தப்பட்டு, நெறி தவறி இல்லை, நெறிமுறைப்படுத்தப்பட்டு பக்குவமாக புரிஞ்சுன்னா அந்த உயர்ந்த ஆனந்தத்தில் நிரந்தரமாக இருக்கலாம் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லப்படுகிறது. இதுதான், அதனால தான் இது ஜட சூழ்நிலையில் உள்ள உடலுறவு வாழ்வுக்கும் இது நோயுற்றதுன்னா இதில் பலவீனம் அடையுது. இந்த தாம்பத்திய சௌக்கியத்தினால உடலும் பலவீனம் அடையுது, இந்த மனசும் பலவீனம் அடையுது, நம்ம ஆயுசும் குறையுது, எல்லா சக்திகளும் இழக்கப்படுது. ஆனால் ஆன்மீக வாழ்வில் சக்தி, பரிபூர்ண சக்தியில் பூர்ண நிலையில் அனுபவிக்கக்கூடிய ஆனந்தமானது நித்தியமானதாகவும் அதிகமான சௌக்கியம், இதை விட பன்மடங்கு சௌக்கியம் உள்ளதாகவும் இருக்கிறது. இதுதான் வேறுபாடு. அதான் சொல்கிறார் சச்சிதானந்த சுரூபம். அதுதான் சொல்கிறார், ஆன்மீகமான உடலுறவு வாழ்வுக்கும் நோயுற்ற ஜட சூழ்நிலையில் உள்ள உடலுறவு வாழ்வுக்கும் ஒரு வேறுபாடு இருக்கின்றது. இந்த ஸ்ரீமத் பாகவதம் தப்பான அபிப்பிராயம் கொள்ளாத மாணவனை படிப்படியாக அந்த உன்னதத்தின் மிக உயர்ந்த பக்குவ நிலைக்கு உயர்த்துகிறது. அந்த நிலையை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா தப்பான அபிப்பிராயம் கொள்ளாத மாணவனாக நம்ம பக்குவம் அடையணும். அந்தளவுக்கு நம்ம படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு ஸ்லோகமாக படித்து புரிஞ்சுக்கிட்டு அந்த உயர்ந்த ஆனந்தத்துக்கு நம்ம பக்குவம் அடையணும். பக்குவம் அடைஞ்சிட்டா அதுக்கு பிறகு நீ பௌதிக கலகங்களால் பாதிக்கப்படவே மாட்டோம். அந்த தாழ்ந்த சௌக்கியங்கள், தாழ்ந்த காமம், குரோதம் போன்ற விகாரப்பட்ட இந்த கலங்கமுள்ள சௌக்கியங்களில் நாம் ஈடுபடவே மாட்டோம். இவங்களுக்கு பிடிக்காது. இந்த ஸ்ரீமத் பாகவதம் தப்பான அபிப்பிராயம் கொள்ளாத மாணவனை படிப்படியாக உன்னதத்தின் மிக உயர்ந்த பக்குவ நிலைக்கு உயர்த்துகிறது. மேலும் ஜட இயற்கையின் முக்குணங்களுக்கு உட்பட்டவையான பலன் கருதும் செயல், அதே சமயம் பலன் கருதும் செயல் கர்மா, முக்குணங்கள் உட்பட்ட இந்த கர்மாக்களை ஆற்றி அதனுடைய பலனை எதிர்பார்க்கணும் இல்லையா, அதுதான் கர்மான்னு சொல்கிறது. அடுத்தது கற்பனை தத்துவம். இது வரட்டு வேதாந்தம். கற்பனையாக தத்துவத்தை விசாரம் பண்ணுறது, இது ரெண்டுத்தும் இருக்கக்கூடாது. தூய பக்தி நிலையில்தான் அந்த உயர்ந்த சௌக்கியத்தை அனுபவிக்க முடியும். அதுதான் இங்கே சொல்கிறார், முக்குணங்களுக்கு உட்பட்டவையான பலன் கருதும் செயல், கற்பனை தத்துவம் மற்றும் தேவ வழிபாடு ஆகியவற்றை கடந்து, மற்ற தேவர் இல்லாமல் கிருஷ்ணன் மாம் ஏகம் சரணம் ரஜா, கிருஷ்ணர் ஒருவரையே உறுதியாக பற்றி கொண்டால்தான் இந்த பக்குவத்தை அடைய முடியும். அது வைஷ்ணவர்கள் வழிகாட்டுதல் பிரேயரில். கிருஷ்ணர் நம்மளை நேரடியாக அணுக முடியாது, மகான்கள் வழிகாட்டுதல் மூலமாக போகணும். அப்போ தேவ வழிபாடு ஆகியவற்றை கடந்து மேலே செல்வதற்கும் இது அவனுக்கு உதவி செய்கின்றது இந்த பாகவதம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இந்த முதல் ஸ்லோகத்துக்கு அருமையான வியாக்கியானம் அனுபவமாக இருந்தது. உண்மையிலே சொல்ல போனால் எவ்வளோ பெரிய விஷயங்களை புட்டு வைக்கிறார் சொல்ல பிரபுபாதா. நம்ம யார், பகவானிலிருந்து பிரிந்த பிம்பங்கள், நம்மளாம் உண்மையான ஜீவாத்மாக்கள், பகவானை தேடி அலையிறோம். ஆனால் மறைமுகமாக
ஒரு ஆண் பெண்ணை தேடுறான், பெண் ஆணை தேடுறான். இல்லை, பெண்ணையும் தேடலாம், ஆணையும் தேடல, கிருஷ்ணனை தேடுறான் மறைமுகமாக. லட்டு தேடி சாப்பிட்றது, லட்டு சுவைக்கு தேடி ஓடுறானா? இல்லை, அவன் லட்டு தேடல, கிருஷ்ணனை தான் தேடுறான். ஆனால் லட்டு மூலமாக தேடுறான் கிருஷ்ணனை. நல்லா புரிஞ்சுக்கணும், ரொம்ப ஆழ்ந்த விஷயம் இதெல்லாம். அங்கே வந்து என்னென்னா ஒரிஜினாலிட்டி, இதனுடைய நம்ம உண்மையான இங்கே பௌதிகத்தை அனுபவிக்கக்கூடிய சௌக்கியங்களுடைய ஒரிஜினல் எங்கே இருக்குன்னா கிருஷ்ணலோகத்தில் இருக்குது, கோலோகத்தில், வைகுண்ட லோகத்தில். அதனுடைய பிரதிபிம்பமாகி இது கலங்கப்பட்ட பால் தயிராக தெரிஞ்சு போன மாதிரி இது பௌதிக கலங்களால் ஆனப்பட்ட சுகங்களாக உலகத்தில் காணப்படுகிறது. இந்த ஐஸ்வர்யங்களை பார்த்து நம்ம மயங்குறோம், பணம், செல்வம், காசுன்னு. இதை விட சிந்தாமணி கற்களால் ஆன உயர்ந்த ஐஸ்வர்யங்கள் நிறைந்த அப்போ ஒரிஜினல் லோகத்தில் இதை விட பன்மடங்கு அதிகமான சௌக்கியத்தை கொடுக்கக்கூடிய வசதிகள் நிறைஞ்ச இடம்னு ஒன்று இருக்குது. அதுதான் கோலோக பிருந்தாவனம், அதுதான் வைகுண்ட தாமம். அந்த இடத்துல ஐஸ்வர்யங்கள் அதிகம். அதனுடைய ஒரு திவலை தான் இது, ஒரு சின்ன ஒரு திவலை, ஒரு ட்ராப். அதுவே நம்ம இந்த செல்வங்களை பார்த்து 10 கோடி 20 கோடி ஆஹா ஓகோன்றோம். இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இதை விட அதிகமான ஐஸ்வர்யங்கள் நிறைஞ்ச இடம் பரமதாம பகவான் இருக்கிற இடத்துல இருக்குது, வைகுண்டத்தில் இருக்குது. புரிஞ்சிக்கணும், ஒரு பாகவத்தில் வழிகாட்டுறது மூலமாக புரிஞ்சிக்கணும்னா இந்த ரகசியங்கள்லாம் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா அது பிறகு பகவானை நம்ம பக்தி பண்ணுறதை விடவே மாட்டோம். அதனால் ஒரு பக்தர்கள் வாக்கில் பாகவதம் கேட்கணும். அப்போ நம்ம இந்த ஆனந்தத்தெல்லாம் நீ இழந்துடல, இந்த ஆனந்தத்தை இழந்துட்டேன்னா நீ உயர்ந்து இந்த சௌக்கியங்கள் எல்லாமே, இந்த ரசங்கள் எல்லாமே, இந்த நவரசங்கள் எல்லாமே நீ ஆன்மீக உலகத்தில் நீ அனுபவிக்கலாம். உனக்கு ஃபுல் ஃப்ரீடம் உண்டு, எல்லா சௌக்கியங்களும் அங்கே இருக்குது. இதை விட பன்மடங்கு சௌக்கியம் இருக்குது. அதனால தான் துறவிகள்லாம், உண்மையான துறவிகள், உண்மையான பரமஹம்சர்கள்லாம் இந்த உலக சௌக்கியங்களை துறந்தார்கள். எதுக்காகனா இந்த உயர்ந்த சௌக்கியத்தை அனுபவிப்பதற்காக. கிருஷ்ணலோகத்தில் போய், வைகுண்ட லோகத்தில் போய். அப்போ அருவவாதிகள் பேச்சு வந்து என்னென்னா ஒரு குறிப்பிட்ட அளவு, அதுதான் இந்த சம்சாரத்தில் கொடுமைகள் அனுபவிக்கிறோம், இதுலேருந்து விடுதலை அடைஞ்சால் போதும் அப்படின்னு மோட்சம் அடைகிறதுன்றது என்னென்னா விடுதலை கிடைக்கும், சாந்தி, அவள் தான். மறுபிறப்பு இல்லாமல் அற்புதம் ஆனந்தமாக இருக்கணும் அந்த அருவ நிலையில் போகிறவங்களுக்கு. அதுக்கு மேலே பேரானந்தத்தை அனுபவிக்க முடியாது. ஆனால் அதுக்கு மேலே ஒரு ஆனந்தம் இருக்குதுன்னு சொன்னால் அது கிருஷ்ண உலகத்தில் தான் அனுபவிக்க முடியும். அது பக்தர்களால் மட்டும்தான் அனுபவிக்க முடியும், பாகவத்தில் தான் அனுபவிக்கும். அங்கே யோகிகளுக்கும் ஞானிகளுக்கும் இடம் இல்லை. உண்மையான ஞானி யாருன்னா பக்தன் தான். உண்மையான யோகி தான் பகவானை தியானம் பண்ணுறவங்க தான் உண்மையான யோகி. அவனை தான் அந்த லோகத்தை அடைய முடியும். அப்போ அவர்கள் அனுபவிக்கக்கூடிய அந்த ரச அனுபவங்கள்லாம் வேறு மாதிரி இருக்கும். இது மாதிரி விஷயங்களை படித்தா தான் கிருஷ்ண பக்தி நமக்குள்ளே உண்டாகும். இவ்வளோ பரம சௌக்கியங்கள்லாம் நிறைஞ்ச இடம் ஒன்று இருக்கா வைகுண்டத்தில், கோலோக பிருந்தாவனத்தில் அப்படிலாம் இருக்கா? துவாரகாதாம், அங்கேயும் துவாரகாதாமெல்லாம் இருக்குது. இங்கே இருக்கிற பூலோகத்தில் துவாரகாதாமா வந்து அதனுடைய நிழல் பிரதிபிம்பம். உண்மையான துவாரகாதாமா அப்போ கோலோகத்தில் இருக்குது, கோலோகத்துக்கு கீழே இருக்குது துவாரகாதாமா. அங்கே போனால் அந்த 16,108 ஸ்திரீகளோட பகவான் பல ரூபங்களில் இருக்கானே, அதெல்லாம் அங்கே அந்த லீலைகள்லாம் நித்தியமாக நடந்துகிட்டு இருக்காங்க. அயோத்தியா தாமா, ராமருடைய உலகங்கள், அங்கே ராமருடைய அயோத்தியாவாசிகள்லாம் இருக்காங்க. அது மாதிரி பகவான் ராம பக்தர்கள்லாம் அங்கே வீற்றிருக்கிறார்கள். அதான் திவ்ய தாமங்கள். அதெல்லாம் அந்த திவ்ய தாமங்களில் நித்தியமாக வாழ்கிறார்கள். அவர்கள் உலகத்தில் வரணும்னு ஆசைப்படுறதே இல்லை. அப்படி வரணும்னு ஆசைப்பட்டால் பிறருடைய அனுகிரகத்துக்காக வருவாங்க. பகவான் லீலை பண்ணணுன்னு ஆசைப்பட்டான்னா அவர்களோட வருவாங்க, நாடகம் நடிச்சுட்டு போயிடுவாங்க. இது மாதிரிலாம் அப்படிப்பட்ட உலகங்கள் சச்சிதானந்த ஸ்வரூபமான அது மாதிரி உலகங்கள்லாம் சத்துனா நித்தியமானது, பூர்ண அறிவு நிறைந்தது, பூரண துன்ப கலப்படமில்லாத பூர்ண கேவல அனுபவ ஆனந்த ஸ்வரூபம். அனுபவ ஆனந்தத்தில் அப்படி மிதக்கக்கூடிய உலகங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் அனுபவிக்கணும்னா ஒரு வைஷ்ணவர்களுடைய சகவாசத்தை மேற்கொண்டு வைஷ்ணவர்கள் வாக்கில் பாகவதம் கேட்டு, இப்படி இந்த ஒரு ஸ்லோகத்திலே எவ்வளோ விளக்கங்கள் கொடுத்துருக்கார், எவ்வளோ தகவல்களை நமக்கு தெரிவிச்சிருக்கிறார் பிரபுபாதான்னு புரிஞ்சுங்க. இப்போ நம்ம இது வந்து என்னென்னா சும்மா நம்ம பாகவதம் தெரிஞ்சால் போதும். பாகவதத்தில் என்ன தெரிஞ்சு பண்ணி இந்த ஜென்மாத்தியஸ்ன்ற ஸ்லோகத்துக்கு இவ்வளோ விளக்கங்கள் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியுமா? ஒரு மகாத்மா வாக்கில் கேட்டும்போது தான் அப்போ சர்வஜத்துவம் நமக்கு இல்லை, அப்போ சுதந்திரமும் நமக்கு இல்லை. அப்போது சுதந்திரமாக இருக்கிறவன சர்வஜத்துவம் உடையவன தானே நம்ம அப்போ அணுகணும். அப்போ தான் நம்ம சர்வஜனாக ஆக முடியும். நம்ம சுதந்திரம் அடையணும்னா, அதான் நம்ம மோட்சம் அடையணும்னா பகவானை தானே பிடிக்கணும். அவனால் தானே சுதந்திரம் கொடுக்க முடியும். அவன் தான் நம்ம ஞானத்தை உண்டு பண்ண முடியும் கிருஷ்ணரால். அப்போ அந்த கிருஷ்ணனை அணுக வேண்டும், முறையாக அணுக வேண்டும், ஒரு குரு மூலமாக.
ஒரு குரு மூலமாக தெரிஞ்சுக்கிருந்தாலும் இவ்வளோ இந்த ஒரு ஸ்லோகத்துக்கு இவ்வளோ வியாக்கியானம், இவ்வளோ விளக்கங்கள் இருக்குது, இவ்வளோ விஷயங்கள் நம்ம தகவல் கிடைக்குதுன்னு நம்ம புரிஞ்சிக்க முடியுது. இது ஜென்மாத்தியஸ்ன்ற ஸ்லோகத்துக்கு இப்போ நீங்கள் இந்த வியாக்கியானம் இப்போ நம்ம படித்தோம் இல்லையா, இதை நீங்கள் கேட்டாவே நீங்கள் இந்த ஜென்மாத்தியஸ்ன்ற ஸ்லோகத்துக்கு அக்கு வேறு ஆணி வேறு புட்டு விளக்குவீங்க நீங்கள் இப்போது. ஆமாம், இப்போ நீங்கள் இதை கேட்டீங்கல்ல, இப்போ அடியன் பாராயணம் பண்ணேன், பிரபுபாத விளக்கங்களை நீங்கள் கேட்டிங்கல்ல, இப்போ இதை மட்டுமே திருப்பி கேட்டிங்கன்னா இந்த முதல் ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் நீங்களே பண்ணிடலாம். வேறு யாரும் வேணாம், பெரிய பாண்டித்யெல்லாம் வேணாம், நீங்கள் உபநிஷத்துலாம் படிக்கணும் அவசியம் இல்லை. எளிமையான தமிழில் சுலபமாக நீங்களே விளக்கம் அளிக்கலாம். இப்போ நீங்கள் இதுக்கு மாதிரி இப்போ நீங்கள் இப்போ நான் படித்ததை மட்டும் நீங்கள் கேட்டு இதை 2 பாகமாக போட்டிருக்கேன்னா 2 பாகம் 3 பாகம் போட்டிருக்கேன் இந்த ஜென்மாத்தியஸ்ன்ற ஸ்லோகத்தை மட்டும். இதை மட்டும் நீங்கள் தொடர்ந்து கேட்டிங்கன்னா இந்த ஸ்லோகத்துக்கு நீங்களே அக்கு வேறு ஆணி வேறு புட்டு வச்சுட்டீங்க. அப்படியே இதை சிரவணம் பண்ணாலே உங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் மனசில் அப்படியே ஆழம் பதிஞ்சிடும். இப்போ தேனே பிரம்ம ஹிருதாயனா என்ன, இதுக்கு எல்லா விளக்கமும் இதில் இருக்குது. சிரவணம் பண்ணாலே போதும். நீங்கள் படிக்கவே வேணாம் புஸ்தகம். நீங்கள் இப்போ நான் சொன்னது இப்போ படித்தது நீங்கள் சிரவணம் பண்ணியிருந்தாலே உங்களுக்கு இந்த ஜென்மாத்தியஸ்ன்ற ஸ்லோகத்துக்கு முழு விளக்கம் கிடைச்சிருக்கும். இதுக்கு மேலான தகவல்கள்லாம் பிரபுபாதா சொல்லியிருக்கார், அதையும் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். கண்டிப்பாக நீங்களே விளக்கம் கொடுக்கலாம் மற்றவங்களுக்கு. ஆச்சரியப்படுவாங்க, அப்படியே பிரமிச்சு போயிடுவாங்க. எப்பா இந்த ஜென்மாத்தியஸ்ன்ற ஸ்லோகத்தை நான் எத்தனை பேர் உபன்யாசத்தில் கேட்டிருக்கேன்ப்பா, என்னென்னவோ குழப்பி விட்ருவாங்கப்பா, ஒன்றுமே புரியாதுப்பா, கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும்பா, தடஸ்த லட்சணம் அந்த லட்சணம் இந்த லட்சணம், அப்போ வேதங்கள் உபநிஷத்துக்கள்லாம் கோட் பண்ணி நம்மளை குழப்பி விட்ருவாங்கப்பா, ஒன்றுமே புரியாதுப்பா. இவ்வளோ எளிமையாக இவ்வளோ ரசமுள்ள விஷயமா அப்பா இந்த ஆன்மீக உலகத்தில் இதெல்லாம் இருக்கக்கூடிய விஷயமா ஸ்வதாம்னா. அப்போ என்ன சொல்கிறாரு, இந்த ராசலீலையை சொல்கிறாரு இல்லையா, அந்த அனுபவத்தில் அந்த பாலுறவு அனுபவம் அங்கே வேறு விதத்தில் திவ்யமானதாக இருக்கிறது ராசலீலையில் அப்படின்னு சொல்கிறாரு. தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்த கோகம், எப்பொழுதும் அங்கே மாயை கிட்ட நெருங்க விடாத அந்த கோலோக பிருந்தாவனத்தில் பகவான் வைகுண்டத்தில் தாம்னா ஸ்வேன தன் சுரூப தன்னுடைய தாமத்தில் இதுபோல் லீலைகள் புரிந்து கொண்டு ஆனந்தமாக இருக்கின்றான் பகவான் அப்படின்றது விளக்கம்தான் இப்போது பிரபுபாதா சொன்னது. இந்த ஜட பாலுறவு ஆன்மீக பாலுறவு அப்படின்ற விஷயம்லாம் சொன்னதெல்லாம் தாம்னா ஸ்வேன அப்படின்ற பதத்துக்கான விளக்கம்தான், வியாக்கியானம்தான், இந்த ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம்தான், வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் இதை நல்லா கேட்டுட்டிங்கன்னா திருப்பி நீங்கள் யாருக்கு ஒன்றா அது அப்படியே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் அப்படியே ஈஸியாக சொல்லலாம். இப்போ இந்த ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் பண்ணியாச்சு இல்லை, இதாங்க உண்மையான வியாக்கியானம். எவ்வளோ எளிமையாக புரியுது மட்டும் இல்லை, கிருஷ்ண பக்தி எப்படி இதில் எவ்வளோ கொடுத்துருக்காரு, கிருஷ்ணனுடைய அதிகாரத்துவம், கிருஷ்ணனுடைய சர்வஜத்துவம், கிருஷ்ணனுடைய சுதந்திரம், கிருஷ்ணனுடைய ஈடுபாடு இந்த உலகத்தில், கிருஷ்ணன் எப்படி பிரகிருதியோட சம்மந்தப்படுறான், கிருஷ்ணன் எப்படி படைக்கின்றான், இப்போ பிரம்மதேவரை படைக்கிறான், பிரம்மதேவன் மூலமாக உலகத்தை படைக்க எல்லாமே புட்டு வச்சுருக்காரு இந்த ஒரு ஸ்லோகத்தில். இதை படித்தாவே பாகவதம் பூரா படித்த ஒரு திருப்தி கிடைக்குது பாருங்கள். இது பக்தர்கள் வாக்கில் கேட்கும்போது தான் கிடைக்கும். அதனால் திருப்பி இந்த 2 பார்ட்டு 3 பார்ட்டு போட்டிருக்கேன், திருப்பி கேளுங்க. கேட்டு நீங்கள் என்ன பண்ண அப்படியே வச்சிடாதீங்க, மற்றவங்களுக்கு எடுத்து இது விளக்கி சொல்லுங்கள். இது நீங்கள் சொன்னீங்கன்னாவே உங்களுக்கு நல்ல ஒரு பகவத் பக்தி, ஃபஸ்ட் ஒரு பியூரிஃபிகேஷனான ஒரு பகவத் பக்தி உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக. ஆமாம், மற்றவங்களையும் நீங்கள் பரிசுத்தப்படுத்துவீங்க. அப்படிப்பட்ட பியூரிஃபிகேஷன் பண்ணக்கூடிய ஒரு பக்தி உங்களுக்குள்ளே உண்டாகும், இதெல்லாம் சந்தேகமே கிடையாது. சரி, அதனால் ஒரு ஸ்லோகம் படித்தாலும் அர்த்தமாக இருக்குது பாருங்கள். இத்தனைக்கும் இந்த ஸ்லோகத்தை பார்த்தா பயவிடுவேன் நான். ஜென்மாத்தியஸ்ன்ற ஸ்லோகம் எங்கன்னா உபன்யாசம் பண்ண போனோன்னா முன்னெல்லாம் இந்த சப்தாக முறையில் கேட்டு பல மகாத்மாக்கள் வாக்கில் பாகவதம் கேட்டு அது இந்த முதல் ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் பண்ணால் அது இது தடஸ்த லட்சணம் சொரூப லட்சணம் நானே சொல்லியிருக்கேன். நீங்கள் எத்தனையோ ஆடியோவில் கேட்டிருப்பீங்க. ஆனால் இதுக்கு தலைவலிக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும், குழம்பி போடும் இந்த ஸ்லோகத்துக்கு. ஆனால் இந்த ஸ்லோகம் இவ்வளோ ரசமாக இருக்குன்னு பிரபுபாதா வியாக்கியானம் படிக்கும்போது தான் தெரியுது. இவ்வளோ விஷயங்கள் இருக்கா, இவ்வளோ ஆழ்ந்த விஷயங்கள் இருக்கா, இவ்வளோ பொருளுடையதாக இருக்குதா, ரொம்ப சுவையாக இருக்கே அப்படின்னு பிரபுபாதா வியாக்கியானத்தை படிக்கும்போது சான்ஸே இல்லை. இதை விட வேறு சிறந்த வியாக்கியானம் வேறு யார் கொடுத்துட முடியும்? ஒரு குருநாதரால் தான் கொடுக்க முடியும். சில பிரபுபாதுக்கு ஜெய். நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ணபஸ்தாய போதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி இது நாமினி நமஸ்தே சாரஸ்வதி தேவி கௌரவாணி பிரச்சாரணி ನಿರ್ವಿಶೇಷ ಶೂನ್ಯವಾದಿ ಪಾಶ್ಚಾತ್ಯ ದೇಶಧಾರಿಣಿ. ಜಯ ಶ್ರೀ ಕೃಷ್ಣ ಚೈತನ್ಯ ಪ್ರಭು ನಿತ್ಯಾನಂದ ಶ್ರೀ ಅದ್ವೈತಕರ ಶ್ರೀವಾಸ ದೇವರ ಭಕ್ತಂದ. ಹರೇ ಕೃಷ್ಣ 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 ಹರೇ ಹರೇ, ஹரே ராம் 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 ஹரே. இல்லாட்டி கிருஷ்ண யாருன்னு தெரியாத ஒரு இடத்துல போய் இப்படி உபன்யாசம் பண்ணி
கிருஷ்ண பக்தரெல்லாம் கிருஷ்ணனை தவிர எங்களுக்கு வேறு யாரும் தெரியாது அப்படின்ற நிலைக்கு உண்டாக்க முடியுமா? ஒரு பிரபுவாதால் தான் முடியும். ஒரு ஜெகத்குருவாகிய பிரபுவாதா ஒரு சிறந்த வைஷ்ணவரால் மட்டும்தான் முடியும். பகவானால் அனுப்பப்பட்ட தூதரால் மட்டும்தான் முடியும். பகவானை அவரை ஒரு குருநாதரை நம்ம பகவானை சம்மா நினைக்கணும். ஆனால் அவர்கள் தங்களை அவதார புருஷெல்லாம் சொல்லிக்க மாட்டாங்க. நான் பகவான் சொல்லிக்க மாட்டாங்க, தன்னை தாசானாக சொல்லிப்பாங்க. ஆனால் நாம் பிரபுபாதாவை பகவானுக்கு நிகராக, பகவானை விட உயர்ந்தவராக நினைக்கணும். பகவானை விட உயர்ந்தவராக குருநாதரை நினைக்கணும். அவரை அப்படி வழிபடணும். அப்படிப்பட்ட பிரபுபாதாவுடைய வியாக்கியானம் அற்புதமாக இருந்தது. என்னால் நிறுத்தத்துக்கே மனசு இல்லை. இப்போ பாருங்கள், 1:20 1 மணி நேரம் 20 நிமிஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், அதனால் இது எவ்வளோ அருமையாக இருக்குது இந்த வியாக்கியானம். ஜென்மாத்தியசன் இந்த ஒரு ஸ்லோகமே இவ்வளோ பரிபூர்ண திருப்தியை கொடுக்குது. திருப்பி படிக்கணும் போல் ஆசையாக இருக்குது. இதை கேட்டாவே போதும். நீங்கள் மற்றவங்களுக்கு இந்த டெஃபினேஷன், இந்த ஒரு ஏன்பா ஜென்மாத்தியச ஸ்லோகம் தானேப்பா, அட நீ அங்கே உபன்யாசம் கேட்குங்கப்பா, ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு நீங்களே ஈஸியாக சொல்லிடலாம். இந்த ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் இந்த 2 பார்ட்டு, இந்த 2 பார்ட்டோ 3 பார்ட்டோ இதை திருப்பி கேட்டாவே உங்களுக்கு வந்துடும். ஆனால் அது குருநாதருடைய வாக்கியங்கள் எளிமையாக இருக்குது பாருங்கள், ரொம்ப ஈஸியாக புரியுது பாருங்கள். இவ்வளோ தாங்க விஷயம். இதாங்க இந்த ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம். சிம்பிளாக இருக்குது பாருங்கள். அதுவும் ரசமாக இருக்குது பாருங்கள். கிருஷ்ண பக்தி அப்படியே நம்ம ஹிருதயத்தில் புகுத்திட்டு பாருங்கள். தான் சரி, ஓகே. 1 மணி நேரம் 20 நிமிஷம் ஆயிடுச்சு. சரி, இதில் நம்ம பூர்த்தி பண்ணிப்போம். ரசமுள்ள விஷயம் இதெல்லாம். பிரபுபாதானா பிரபுபாதா தான். எந்த ஸ்லோகத்தை கண்டு பயந்தனோ இப்போ அந்த ஸ்லோகமே திருப்பி படிக்கணும் போல் ஆசையாக இருக்குது. அவ்வளோ ரசமாக இருக்குது. இவ்வளோ விஷயங்கள் இந்த ஸ்லோகத்தில் இருக்கானா, அதுதான் ஒரு வைஷ்ணவர்கள் பக்தர்கள் வாக்கணும் கேட்கணும். கிருஷ்ணனை பற்றி சொல்லக்கூடிய பாகவத புராணம், அப்போ பகவானை பற்றி சொல்கிறது அந்த பாகவதத்தில் வாக்கள் தானே கேட்கணும். ஒரு கிருஷ்ண பக்தர் வாக்கில் கேட்டால் தானே அது உண்மை என்னன்னு புரியும். பக்தி இல்லாத வாக்கில் கேட்டால் அருவம் பிரம்மம் அப்படின்ட்டு தங்களுக்குள்ளே ஒரு குறிக்கோளை ஸ்ட்ராங்காக வச்சுன்னு அதை திணிக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த பாகவத பக்தி உள்ள கிரந்தத்தில் போய் அருவத்தை ஞானத்தை கிரகிக்கிற ஞானத்தை வரட்டு வேதாந்தத்தை எத்தனை உள்ள நுழைக்க நினச்சா, பக்தி இல்லாத வேதாந்தத்தை, பக்தி இல்லாத ஞானத்தை நுழைக்க நினச்சா, அவர்கள் வாக்கில் கேட்டால் பாகவதம் நம்மளுக்கு புரியுமா? இருக்கிற பக்தியும் போயிடும். அதனால் நம்ம வரட்டு வேதாந்த கலத்தில் பாகவதம் கேட்காம இதில் பரம பாகவதராகிய குரு ஸ்ரீட பரம்பரையில் வந்த அந்த குருமாருடைய ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமாக பெற்ற சில பிரபுபாதனுடைய வாக்கியத்திலேருந்து இந்த பாகவதம் கேட்கணும். அப்போ தான் பரிபூர்ண அந்த வைஷ்ணவனுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக நமக்கும் சித்திக்கும், நமக்கும் கிடைக்கும். கடைசி கிருஷ்ண பக்தி மேலும் மேலும் நமக்குள்ளே வளரும். ஆனந்தமாக பாகவதம் படித்து பேரானந்தத்தில் தலைப்பு நாம். இப்போ இந்த ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் பண்ண சொன்னால் நீங்கள் எல்லாம் பண்ணலாம் ஆனந்தமாக. அப்படிப்பட்ட ஸ்லோகம் இது, அருமையான ஸ்லோகம். எனக்கு முடிக்கிறதுக்கு மனசு அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது. இதில் அப்படியே ஒரு குதூகலமாக இருக்குது இந்த பிரபுபாதனுடைய இந்த வியாக்கியானத்தை படித்த போது. சரி, பூர்த்தி பண்ணிப்போம். அப்போ தர்ம புரோஜித்தை அது எப்படி அழகாக விளக்கப்படாது, அதை பார்க்கலாம், அனுபவிக்கலாம். ஒவ்வொரு அதான் சுவாது பதே நம்ம ரொம்ப தொழிலாக கடகடன்னு படிக்க வேணாம். பதத்துக்கு சுவாது அப்படின்னு சொல்கிறார் இல்லையா, பதமாக திட்டிப்பாக இருக்குங்களா, அப்படி பதமாக அனுபவிக்கலாம். ஆமாம், பொறுமையாக அனுபவிக்கலாம் ஆனந்தமாக. சரி, ஸ்ரீ பிரபாதிக்கு ஜெய், ஸ்ரீமத் பாகவத பகவான் கி ஜெய், ராதே கிருஷ்ண பகவான் கி ஜெய். सीतापदे राम 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 श्री राम संगीत की जय, आंजनेय स्वामी की जय, सरल साधु मल्लिक की जय. சாதுக்கள் வழியில் போகணும், அதான் பெஸ்ட். ராம் 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 ராம்.